உங்களை பார்த்து ஆண்டவர் வெளிச்சம்னு சொல்லியிருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களா, உங்களை பார்த்து தான் சொல்லியிருக்கிறாரு. சொல்லுங்க. நீங்க வேணா யோசிக்கலாம், கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கு எனக்கு, என்ன போய் பார்த்து வெளிச்சம்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சிவப்பா இருக்கிறவங்க நினைக்கிறோம் நம்ம தான் பெரிய சிவப்பா இருக்கிறோம்னு. வெள்ளைக்காரன் பக்கத்துல போய் நின்னாதான் தெரியும் நம்ம நிலைமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் கருப்பினமோ வெள்ளை இனமோ அப்படி சில குறிப்பிட்ட இனத்தை பார்த்து சொல்லல, பொதுவா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்க வெளிச்சத்தை ஆண்டவர் எங்க தெரியுமா வச்சிருக்கிறாரு? உங்க பல்லுல தான் வச்சிருக்கிறாரு. நீங்கிறக்காரனா இருந்தாலும் அவன் பல்லு எப்படிதான் இருக்குது சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லாம சொல்லியிருக்கிறாரு, பல்ல காட்டுங்கன்னு. ஹல்லேலூயா. சிரிங்க பார்க்கலாம் எல்லாம். அப்படி எல்லாம் பக்கத்துல எல்லாம் லைட் எரியுதான்னு பாருங்க எல்லாருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பல்ல திறந்து நீங்க சிரிச்சீங்கன்னா இந்த வெளிச்சத்தை தான் மறைக்கிறதுக்கு பிசாசு இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இது மறைச்சும் சோகமா அப்படியே பாரமா உங்க முகத்திலேயே என்னத்தை கொண்டு வந்துடுறான்? இருளை கொண்டு வந்துடுறான். உங்க வெளிச்சத்தை மூடிடுறான். அதனாலதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாரு, உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து உலகத்துல இருக்கிறவன் தேடி வரணுங்க. ஹல்லேலூயா. யாருக்குதான் பிரச்சனை இல்லை, யாருக்குதான் போராட்டம் இல்லை, எனக்கு இல்லையா? ஹல்லேலூயா. ஆனா நமக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து அவன் வர. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி நீ சந்தோஷமா இருக்க முடியுது? இப்படிப்பட்ட சூழ்நிலையில உன்னால எப்படி வெளிச்சத்தை கொடுக்க முடியுது? இந்த வெளிச்சத்தை பார்த்து உதிக்கிற உன் வெளிச்சத்துல ஜாதிகள் ராஜாக்களும் வருவார்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மை அல்லவா? ஹல்லேலூயா. ஒரு நேசர் நமக்கு இருக்கிறார். ஆமென். அந்த நேசரை பார்த்து சிரிங்களாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க நேசரை பார்த்து, உங்க வீட்டுல ஒரு நீங்க நேசிக்கிற உங்க வீட்டுக்காரர் வந்தா சிரிப்பீங்களா, சிரிக்க மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். மைல்டா கொஞ்சம் பேக் இது வாங்க, சி மேஜர் வாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்களை நேசிக்கிற ஒரு நேசர், அதாவது உங்க வீட்டுக்காரோ இல்ல ஜென்ஸோ இல்ல உங்க வீட்டுக்கார அம்மாவோ வந்தீங்கன்னா, அப்ப வந்தாங்கன்னா என்ன செய்வீங்க? சிரிப்பீங்களா மாத்தீங்களா? அப்படியே மெல்லமா அப்படியே பல்ல திறந்து அப்படியே பொறுமையா அவங்கள பார்த்து புன்னகைப்பீங்களா மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இவரே என் நேசர், இவரை ஆராதிப்பேன், இவரே என் சிநேகிதர், இவரில் அன்பு கூறுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இவரே என் நேசர், இவரை ஆராதிப்பேன், இவரே என் சிநேகிதர், இவரில் அன்பு கூறுவேன். இவரே இவரே 10,000ங்களில் சிறந்தவர், இவரே இவரே எல்லாவற்றையும் விட பெரியவர். சொல்லுங்க. இவரே இவரே 10,000ங்களில் சிறந்தவர், இவரே இவரே எல்லாவற்றையும் விட பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அல்லவா? ஹல்லேலூயா. இத சொல்றதுக்கு இவ்வளவு தயக்கமா? ஆமென். என்னோட கூட சேர்ந்து சொல்ல போறீங்க இப்ப எல்லாரும். இவரே இவரே 10,000ங்களில் சிறந்தவர், இவரே இவரே எல்லாவற்றையும் விட பெரியவர். இயேசு இயேசு 10,000ங்களில் சிறந்தவர், இயேசு இயேசு எல்லாவற்றையும் விட பெரியவர். இவரே என் நேசர், இவரை ஆராதிப்பேன், இவரே என் சிநேகிதர், இவரில் அன்பு கூறுவேன். ஏன் அவரில் அன்பு கூறணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆழமான குழியிலே, சொல்லுங்க, உலையான சேற்றிலே இவரே என்னை தூக்கினாரே. என்னோட கூட சேர்ந்து ஃபுல்லா பாட போறீங்க. ஹல்லேலூயா. ஆழமான குழியிலே உலையான சேற்றிலே இவரே என்னை தூக்கினாரே. தனிமையான நேரத்தில் தலை கவிழ்ந்த சூழலில் இவரே என்னை தேற்றினாரே. இவரே இவரே 10,000ங்களில் சிறந்தவர்,
இவரே இவரே எல்லாவற்றையும் விட பெரிய சத்தமா இவரே இவரே 10,000களில் சிறந்தவர் இவரே இவரே எல்லாவற்றையும் விட பெரியவர் மறுபடி இவரே இவரே 10,000ங்களில் சிறந்தவர் இவரே இவரே எல்லாவற்றையும் விட பெரியவர். ஹல்லேலூயா. ஒரு காரியம் சொல்றேன், நீங்க ஆண்டவர்கிட்ட உங்க பிரச்சனை பெருசுன்னு சொல்லாதீங்க. எத்தனையோ பேர் சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு பிரதர், உங்களுக்கு தெரியாது. என் பக்கத்துல உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கள விட என் பிரச்சனை ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. அவங்களுக்காவது ஒரு பொட்ட பிள்ளை, எனக்கு பிறந்தது 4 பொட்ட பிள்ளை தான். ஹல்லேலூயா. அப்படின்னு யோசிக்காதீங்க. என் பிரச்சனை எல்லாம் பெருசு பெருசு பெருசுன்னு யோசிக்காதீங்க. ஒரு ஐடியா சொல்லி தரேன், என்ன தெரியுமா? போய் ஆண்டவரை பார்த்து பிரச்சனையை போய் பார்த்து டைரக்டா பேசுங்க. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் பிரச்சனை பெருசுன்னு சொல்லாதீங்க. உங்க பிரச்சனைகிட்ட போய் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்க, என்னோட கூட சேர்ந்து நீங்க மாத்திரம் பாட போறீங்க. இவரே ஆமென். glory. இவரே இவரே 10,000ங்களில் சிறந்தவர் இவரே இவரே எல்லாவற்றையும் விட பெரியவர் சிறந்தவர் இவரே இவரே எல்லாவற்றையும் விட பெரியவர். கையை தட்டி சொல்லுங்க மகளே, எல்லாம் பெரியவர். நான் ஆராதிக்கிறவர் பெரியவர், நான் நேசிக்கிறவர், என்னை நேசிக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வருஷத்துல முதல் ஆரம்பத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க கூட பேச போகிறார். என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், லூக்கா 11வது அதிகாரம் 34வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணானது சரீரத்தினுடைய விளக்கா இருக்கிறது. கண்ணு கெட்டு போச்சுன்னா உங்க முழு சரீரமும் என்னவா மாறிவிட்டது? சொல்லுங்க. கெட்டு கண்ணானது இருக்கிறது. இருந்தால் ஆமென். ஹல்லேலூயா. உன் கண்ணு கெட்டு போச்சுன்னா உன் முழு சரீரமும் எப்படிதான் ஆயிற்று? இருள் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. நாம் பார்க்கிற பார்வை, ஆமென், நாம் பார்க்கிற பார்வை, நீங்க உங்க புருஷனை பார்க்கிற பார்வையா இருக்கட்டும், உங்க பிள்ளைய பார்க்கிற பார்வையா இருக்கட்டும், நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவனை நீங்கள் பார்க்கிற பார்வையா இருக்கட்டும், எந்த பார்வையா இருந்தாலும் நீங்க பார்க்கிற பார்வை சரியாக இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்வையே சரியா பார்க்கல, என் இஷ்டத்துக்கு நான் என் கடவுளை நான் யோசிச்சு என்னுடைய சுய இஷ்டத்துக்கு நான் பார்த்தனா அதற்கு தவறானதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஹல்லேலூயா. தேவன் பொறுப்பு இல்லை. சாரி. ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு கிடையாது. நீங்க உங்க கண்ணோட்டத்துல, உங்களுடைய மாம்ச கண்ணோட்டத்துல நீங்க எதையுமே பார்க்க கூடாது. ஆகவே தேவன் தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறவராய் இந்த பூமியில் வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்களாங்க? ஹல்லேலூயா. இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. அவங்க இருக்கட்டும், அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், அது எதுக்கு நமக்கு அப்படின்றீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கிற அவங்கள போய் பிசாசு பார்த்து சொல்றான். 3வது அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க. அந்த 5வது வசனத்துல 4வது வசனத்தை வாசிங்க. ஸ்திரீயை நோக்கி, சாகவில்லை, கண்கள் திறக்கப்படும் என்று. யார போல இருப்பீங்க? திருப்பி சொல்லுங்க. தேவர்களை போல இருக்க போறீங்கயா. இந்த விஷயத்தை தெரியாம இருக்கிறீங்களேன்னு பிசாசு போய் அவங்கள்ட்ட சொல்றான். ஹல்லேலூயா. மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான்? மண்ணினால் உருவாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான், மண்ணினால உருவாக்கப்பட்டான். மண்ணால உருவாக்கப்பட்டாலும் அவன் யார போல உருவாக்கப்பட்டான்? அவன் தேவ சாயலாக தான் உருவாக்கப்பட்டான், மனிதனாகத்தான் உருவாக்கப்பட்டான், தேவதூதனாக உருவாக்கப்படவில்லை. நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. அவன் எப்படிதான் உருவாக்கப்பட்டான்?
அவன் மனிதனாக உருவாக்கப்பட்டாலும் நிர்வாணம் அவனுக்கு தெரியல. இப்ப அவன் ஏஞ்சல் கிடையாது. தேவன் யார படைச்சார் ஏதேன் தோட்டத்துல? ஆதாமும் ஏவாளும் யாரு? மனிதர்கள், தேவ தூதர்கள் அல்ல. தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு எந்த ஆடைகளும் தேவைப்படவில்லை, எந்த அலங்கரிப்பும் தேவைப்படவில்லை. அவர்கள் தேவர்களைப் போலத்தான் இருக்கிறார்கள், தேவ சாயலாகவே தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனை பார்த்து இப்ப பிசாசு சொல்றான். என்ன சொல்றான்? இப்ப வாசிச்சோம், நீ தேவர்களை போல மாறுவாய். நீங்க யாரா இருக்கிறீங்களோ அதுவாவே உங்களை மாற சொல்றான். புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. அவன் எதுவாக இருக்கிறானோ அதுவாகவே அவன் மாற வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லையே. அப்ப அவன் பார்த்திருக்கணும், நான் யாரு, who am I, நான் எப்படி படைக்கப்பட்டவன், என்னுடைய அதிகாரம் என்ன, எனக்கு கொடுக்கப்பட்டவைகள் என்ன அப்படின்றத அவன் பார்க்க தவறிட்டதுனால, அவன் கண்ணு இருண்டு போயிட்டதுனால, தான் யாரு, தன்னுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்றத பார்க்க தெரியாததுனால மொத்தமும் அவுட். ஹல்லேலூயா. இததான் இயேசு சொல்றாரு 11:34 லூக்கால. உன் கண்ணு தெளிவா இருந்துச்சுன்னா நீ தெளிவா இருப்பப்பா. உன் கண்ணு கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டுடும், மொத்தமும் கெட்டுடும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நீங்க பார்க்கிற பார்வையை பொறுத்தே எல்லாம் அமைந்து விடுகிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த வருஷத்தை துவக்கிற நீங்க உங்க ஆண்டவரை எப்படி பார்க்க போறீங்க? ஹல்லேலூயா. நீங்க பார்க்கிற சில விதங்கள் இருக்கிறது. ஆமென். மத்தேயு 8வது அதிகாரத்துல ஒருத்தர் பார்க்கிறாரு. அவர் பார்த்த பார்வையை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. 1வது வசனத்துல இருந்து பொறுமையா ஒருத்தன் வாசிச்சுக்கிட்டே வாங்க பார்க்கலாம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வரான், பணிந்து கொள்றான். ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சுத்தமானா சுத்தமாக்கு என்று சொல்லுகிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லுகிறார். அவன் சுத்தமாகிறான். அதற்கு பிறகு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். வாசியுங்கள். இல்ல அது இல்ல, முதல்ல நான் சொல்றது மட்டும். அடுத்த அற்புதத்தை வாசிங்க. அந்த 5வது வசனத்தை வாசிங்க. 100க்கு அதிபதி இப்ப ஒருத்தன் வரான். ஏற்கனவே ஒரு குஷ்டரோகி வந்தான். குஷ்டரோகிக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. 100க்கு அதிபதி வருகிறான். 100க்கு அதிபதி வந்த உடனே அவன் சொல்றான், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. 100க்கு அதிபதி வரவில்லை, அவனுடைய வேலைக்காரன் வருகிறான். ஹல்லேலூயா. அவன் வேலைக்காரன் வந்து சொல்றான், சாரி, 100க்கு அதிபதி தான் வருகிறான். சாரி, சொல்லுங்க. வேதனைப்படுகிறான் என்று சொல்லுகிறான். உடனே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவனுடைய விசுவாசத்தை பார்த்து வியந்து போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இப்படி தொடர்ந்து அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்குது. கிட்ட இருந்தாலும் அற்புதம், தூரத்துல இருந்தாலும் அற்புதம். பிசாசு ஓடுது, பேய் ஓடுது, குஷ்டரோகி சுகமாகறாங்க. திரளான பேய் பிடித்தவர்கள் அந்த இடத்துல அந்த வசனங்கள்ல கொண்டு வராங்க. இயேசு அந்த வசனங்கள்ல அவங்களுக்கு என்ன செய்யறாரு? பிசாசுகளை ஓட்டி அவங்களுக்கு சுகம் கொடுக்கிறார். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே ஒருத்தன் இருக்கிறான். 19வது வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம். இப்ப வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீ எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். போதும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ ஒரு வேத பாரகன் இருக்கிறார். அந்த வேத பாரகன் வந்து சொல்றார் ஆண்டவர்கிட்ட, நீங்க எங்க போனாலும் உங்களை பின்பற்றி நான் என்ன பண்ணுவேன்? வருவேன். ஹல்லேலூயா. காரணம், நீங்க நின்ன அற்புதம், நீங்க பேசின அற்புதம், நீங்க தொட்டாலும் அற்புதம், துப்பினாலும் அற்புதம், நீங்க பார்க்காம போனாலும் அற்புதம், உங்க வஸ்திரத்தை தொட்டாலும் அற்புதம். அப்ப அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை உண்டாயிடுச்சு. என்ன வாஞ்சை உண்டாயிடுச்சு? உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஹல்லேலூயா. ஒரு பாட்டை கூட பாடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா வாழ்ந்தா இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட தான்ப்பா வாழணும். என்ன அற்புதம், என்ன அற்புதம். பார்க்கிறாரு, சொல்றாரு. தூரத்துல ஒரு வேலைக்காரன் சுகமாயிட்டான். மலையை விட்டுதான் இறங்கி வந்தாரு. ஒரு குஷ்டரோகி ஓடி வரான்.
எல்லாரும் அவனை வெறுத்து ஒதுக்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஒரு வார்த்தையில சுகமாக்கி விட்டாரேயா. வேதபாரகன் பார்த்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்த மாத்திரத்துல வாழ்ந்தா இவரு கூட தான் வாழணும் அப்படின்ற ஒரு பெரிய கண்ணோட்டம் இவனுக்குள் வந்து விடுகிறது. இவருக்கு பின்னாலதான் போகணும், இவருக்கு பின்னால இருக்கிறது தான் சரியான வாழ்க்கை அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இயேசுவின் இடத்தில் போகிறான். அவன் கேட்கிறான். 19 வசனத்துல வாசிங்க திரும்பியும். வேதபாரகன் ஒருவன், போதகரே அங்கே நான் வருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ என் கூட என்ன பண்ண கூடாது, வர முடியாதுன்ட்டார். ஹல்லேலூயா. சொன்னாரா இல்லையா? நான் படிக்கிற பைபிள் அப்படி இல்லையே. ஒருவேளை உங்க பைபிள்ல என்ன பைபிள் படிக்கிறீங்க? அவர் என்ன சொன்னாருன்னு கவனிங்கள. நரிகளுக்கு குழி உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, ஆனா மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடம் இல்லைன்னு சொன்னாரு, வராதுன்னு சொல்லல. ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரு? இடம் இல்லப்பா எனக்குன்னாரு. அவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன? இப்ப 2 சென்ட் இருக்கு கையில. ஹல்லேலூயா. இவர் கூட போனா அற்புதம் அல்லவோ, 2 நாளா மாறிடுமே. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இப்ப 50 பவுன். இப்ப ஜாய் அலுக்காஸ் அந்த அலுக்காஸ் எல்லாம் வந்து, இந்த ஜாய் அலுக்காஸ் வந்தாலும் வந்தது, அநேக குடும்பத்துல ஜாயே போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக கணவர்களுக்கு ஜாய் போயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, வீட்டுல இருக்கிறது, அவன்கிட்ட இருக்கிறது அவனுடைய உடைமைகள், இதை எல்லாவற்றையும் ஏன் அவன் சிந்தையை அறிந்து இயேசு இப்படி பேசுகிறார். அநேக இடங்கள்ல இயேசு என்ன பண்ணிருக்கிறார்? மத்தவன் பேசுறதுக்கு முன்னாலேயே நீ இப்படி நினைக்கிறேன்னு சொல்லி இருக்காரா இல்லையா? ஆண்டவர் அறிந்தாரா இல்லையா? அப்ப இவனுக்கு பதில் எப்படி கொடுத்திருக்கணும்? நீ உன்னால முடியாத தம்பி, நீ வரமாட்ட அப்படின்னு சொல்லியிருக்கணும், இல்ல வராதுன்னு சொல்லியிருக்கணும். அவன் சிந்தையை அறிந்த இயேசு அந்த இடத்துல பேசுகிறார். எனக்கு குழியும், நரிகளுக்கு குழி இருக்கு, பறவைகளுக்கு கூடு இருக்குது, எனக்கு அது கூட இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அவனுடைய நோக்கம் என்ன? இவரை பின்பற்றினால் 2ஆக கிடைக்கும், 4ஆக மாறும், பெருக்கம் உண்டாகும், பெருமை உண்டாகும். இவர் பெயரை பெருமைப்படுத்துகிறவர், இவர் பெருக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா. உண்மைதான். யார் இல்லைன்னு சொன்னது? ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை கரையில இப்போ ஒரு காரியம் நடக்குது. இந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் எல்லாரும் சீஷர்களை கூட்டிட்டு, சீஷர்களை ஒருத்தவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மரித்தவர்கள் ஒருத்தவன் என் குடும்பத்துல இருக்கிறான், அவனை போய் நான் அடக்கம் பண்ணிட்டு உங்க கூட வரேன்னு சொல்றதுக்கு மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க தொடர்ந்து இருக்கிற வசனங்களை. அடக்கம் பண்ணட்டும் போதும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்ப ஒருத்தவன் போறன்றவனை பிடிச்சி இழுக்கிறார். ஹல்லேலூயா. வரன்றவனுடைய சிந்தையை அறிந்து கொண்டார். அவன் எதற்காக வருகிறான் என்பதை தெரிந்து கொண்டார். ஆகவே வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, தன்னுடைய இருக்கிற சூழ்நிலையை சொல்லிவிட்டார். அதன் பிறகு அவன் பதில் கொடுக்கவும் இல்லை, பதில் பேசவும் இல்லை, ஆன்சரும் இல்லை, ஆளும் இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவனை பத்தி, வேதபாரகனை பத்தி ஏதாவது நம்ம பாக்குறோமா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நரிகளுக்கு குழி, ஆகாயத்தவர்களுக்கு கூடு, எனக்கு அதுவும் இல்லைன்னு சொன்னாரு, ஆளும் இல்லாம போயிட்டாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆன்சரும் காணும், கொஸ்டினும் காணும். அதுக்கப்புறம் அவன் ஆண்டவரை பார்த்து, இல்ல ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே அப்படின்னு சொன்ன மாதிரி வேதத்துல எழுதப்படவும் இல்லை. அதன் பிறகு இயேசு அவனை கூட்டிக் கொண்டு போனதாக எழுதப்படவும் இல்லை, சொல்லப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆளும் இல்லை, அட்ரஸும் இல்லை. என்ன பாட்டு பாடி வந்தவரு? உம்மோடு இருக்கணுமே. சொல்ற வசனம் அதானே. என்ன சொன்னாரு? நீர் எங்கே சென்றாலும் எல்லாம். இன்னைக்கு Facebookல எல்லாம் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க நிறைய. என்ன செஞ்சாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, லைக் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபாலோவரா மாறிட்டாரு அவரு. மாறிதான் சொல்ற, நீ எங்க போனாலும் சரி, எங்க போனாலும் சரி. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கரையிலேயே தடுத்து நிறுத்துறார். அதன் பிறகு சீசன் ஒருத்தவன் போறேன்னு சொல்றவனை பிடிக்கிறார். அவன் எதற்காக போகிறான்? உலக பிரகாரமான தன்னுடைய காரியங்களுக்காக அல்ல, ஒரு கடமைக்காக, ஒரு சடங்காச்சாரத்திற்காக போகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அவனை தடுக்கிறார். நீ என்னை பின்பற்றி வா என்கிறார். ஹல்லேலூயா. இதை மாறின உடனே இப்ப நல்லா கவனிங்க, இந்த செய்தி போக போக தான் உங்களுக்கு புரியும். ஆமென். நல்லா கவனிங்க. இப்ப இந்த சீஷர்களோட கூட சேர்ந்து ஆண்டவர் படகுல ஏறி கடலுக்குள்ள போகிறார். வாசிங்க அந்த வசனத்தை. பின் சென்று ஏறினார்கள்.
உண்டானது. போதும் போதும். ஹல்லேலூயா. கடலிலே பெரும் காற்று உண்டானது, அவரோ நித்திரையா இருந்தார். இப்ப கடலுக்குள்ள இருக்கிறது யாரு? சீஷர்கள். ஹல்லேலூயா. கரையில ஒருத்தர் காணா போயிட்டார், அவர் கணக்குல என்ன இல்ல, ஆனா அவர் வர விரும்பினவர். அவரும் இந்த படகில இருந்திருக்க வேண்டியது, அவரும் இயேசுவோடு கூட வர வேண்டியது. இயேசு அவரை வர வேண்டாம் என்று சொல்ல இல்லை. ஹல்லேலூயா. அதையும் மீறி உங்களுக்கு குழி இல்லைனாலும் பரவாயில்ல, கூட இல்லைனாலும் பரவாயில்ல, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடு. இப்படி பாட்டு பாடி ஏறினவங்க தான் யாரு? சீஷர்கள். மரிச்சவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை போய் அடக்கம் பண்ண போற. நோ நோ நோ, நீ என்ன பின்பற்றி வா. ஹல்லேலூயா. இப்ப இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இந்த போதகர், இந்த வேத பாரகனை காட்டிலும் ஒரு படி உயரத்துல இருக்கிறவங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு எல்லாருக்கும் தான் பொதுவா சொல்றாரு, குழி இல்ல கூடு இல்லைன்னு. போனா எல்லாரும் ஒட்டுமொத்தமா என்ன பண்ணிருக்கணும்? போயிருக்கணும். இவங்களுக்கு அந்த குழி மேல கூட்டு மேல இவங்களுக்கு என்ன இல்ல, அந்த பிடிப்பு இல்ல. இவங்களுக்கு ஜீவன் இருக்கு. போத ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஜீவனை பற்றி கொண்டு உங்க கூட வருவானு. இப்ப ஆபத்து எதுக்கு வருது? ஜீவனுக்கு தான் வருது. இப்ப என்ன புலம்பி, என்ன பாட்டு பாடி புலம்புறாங்க? என்ன பாட்டு பாடி உள்ள போனாங்க? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோ. இப்ப என்ன பண்றாங்க? ஐயரே, மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப கரையில ஒரு விக்கெட்டை பிசாசு தூக்கிட்டான். இப்ப 12 விக்கெட் உள்ள போட்டுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை விக்கெட் இருக்கு போட்டுக்குள்ள? 12 விக்கெட் இருக்கு. கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் 11 விக்கெட் தான், இங்க 13 விக்கெட் இருந்திருக்குது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல 13 விக்கெட் அவன் எடுக்க வேண்டியது இருந்தது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன, எதை குறி வைத்து இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இனிமேதான் நான் சொல்ல போறேன். ஆமென். எதற்காக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் கரையில ஒருத்தவன் போனா கடலுக்குள்ள 12 பேர் கத்துறாங்க, ஐயரே மடிந்து போகிறோம் என்று சொல்லுகிறார்கள்? எதனால் இப்படி கடல்? சில பேர்லாம் சொல்றாங்க, இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் யார ஆண்டவர் சந்திக்கிறார்? லேகியோன் பிடித்த, பிசாசு பிடித்த ஒருத்தவன் அந்த கரையில, இவர் கரை இறங்கினோன்னா ஒண்ணு வருது. சில பேர் நான் சொல்லி கேட்டிருக்கிறேன், இந்த பிசாசு தான் கடல்லையே இயேசுவையும் இயேசு கூட வருகிறவர்களையும் சேர்த்து அழித்து விட வேண்டும் என்று நினைத்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது அவர் அழிக்க முடியுமா? சொல்லுங்களேன். அழிக்க நினைச்சாலும் அழிக்க முடியாதவர் தான் அவர். அல்லேலூயா. முடியாதுன்றது அவனுக்கும் தெரியும். இட்ஸ் நாட் ட்ரூ. இது உண்மை அல்ல. ஏன்னா அவன் வரும்போது எப்படி வரான்? எங்களை வேதனைப்படுத்துறதுக்காக வரீங்கன்னு தாழ்மையா பணிந்து குனிந்து பயந்து நடுங்கிதான் வருகிறான். எதிர்த்து இங்கேயா வந்த, ஏன் ஏரியாக்குள்ளயா வந்த, அப்படி வரல. ஹல்லேலூயா. அவன் என்ன வரான்? இங்க ஏன்பா, ஏன் உங்க காலம் வர்றதுக்கு முன்னால ஏன்பா வந்தீங்க? தயவு செய்து என்ன எங்கேயாவது அனுப்பிச்சிருங்கப்பா, அந்த பண்ணிக்குள்ள அனுப்பிச்சிருங்கப்பா. ஹல்லேலூயா. அவனை வேதனைப்படுத்துற ஆள் தான் நம்ம அவன் வேதனைப்படுத்த முடியாது. இதை ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் இருக்கிற பிசாசை வேதனைப்படுத்துவதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரே தவிர பிசாசு உங்களை வேதனைப்படுத்துவதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? புரியுதா? நான் ஒரு மீட்டிங்ல பேசுறத போல இப்ப உங்ககிட்ட பேசல, ஒரு ஆலோசனையை போல உங்கள்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கத்துல சில காரியங்களை, நம்முடைய பார்வைகளை ஆண்டவர் திருப்பி விட விரும்புகிறார். ஆமென். இப்ப இந்த 12 பேருக்குள்ளேயும் இருக்குது ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு.
அவனுக்குள்ள அந்த ஒருத்தவன் பின்பற்றி வரணும்னு நினைச்சானே, அவனுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் உண்டாச்சு. ஆகவே அதை அங்கேயே கரையிலேயே வைத்து பிசாசானவன் முடக்கி தடுத்து அவனை கரையோடு திரும்பி போக வைத்து விட்டான். அதையும் மீறி கடலுக்குள் வந்தவர்களை பார்த்தான். கடலுக்குள் இருக்கிறவர்களுக்குள்ளும் இருக்கிற அந்த ஒரு காரியத்தை பிடித்து இழுக்க விரும்புகிறான். ஐயரே ஐயரே ஐயரேன்னு ஆண்டவரை எழுப்பின உடனே ஆண்டவர் எழுந்து என்ன பண்ணார்? காற்றையும் கடலையும் அதட்டினாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்றேன். கன்ஃபார்மா தெரியுமா? முதல்ல எதை அதட்டினாரு? ஹல்லேலூயா. முதல்ல அவர் அதட்டினது என்ன தெரியுமா? எழும்புறதுக்கு முன்னால மார்க் 4வது அதிகாரத்துல 39ஆம் வசனத்துல சொல்லப்படுது, அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அதன் பிறகாக ஒரு வசனம் வருகிறது, அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று கேட்டதாக. ஆனால் மத்தேயு கூடயே இருக்கிற அந்த சுவிசேஷகர் அவர் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார்? கூடயே இருந்ததுனால, சீஷரா இருந்ததுனால அந்த சூழ்நிலையை அப்படியே தொகுத்து நமக்கு எடுத்து காட்டுகிறார். அந்த இடத்துல ஒரு காரியத்தை மாத்திரம் ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். என்னன்னா, எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டுறதுக்கு முன்னால அவங்க அவிசுவாசத்தை அதட்டினார். நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ பிரச்சனை 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 பிரச்சனை. உங்கள் பிரச்சனைகளை அதட்டுவதற்கு முன்பதாக புலம்புகிற உங்கள் அவிசுவாசத்தை அதட்ட ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. பிரச்சனை 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 அடக்குங்கப்பா, போராட்டத்தை அடக்குங்கப்பா, சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா, அதை மாற்றுங்கப்பா, இதை மாற்றுங்கப்பா. இவைகளை அடக்குவதற்கு முன்பதாக அடங்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. அது என்ன? நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை அடக்கிட்டா, சொல்லுங்க, அடக்கிட்டா முடிஞ்சிருச்சு. இப்ப 1 யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனம். 5:4 வாசிங்க. சாரி, 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே. ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கட்டுமா உங்களை? ஹல்லேலூயா. உலகம் யாரு? உலகம் நம்மளா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகம் யாருங்க? உலகம் யாரு? ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் அதிபதியின் இடத்தில் வருகிறான். ஹல்லேலூயா. இந்த மாதிரி க்ளூ கொடுங்க, நாங்க சொல்றோம்ன்ற மாதிரி. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தின் அதிபதியின் இடத்துல வருகிறான், இடத்துல உனக்கு ஒன்றும். இப்ப உலகம் யாரு? இப்ப இந்த வசனத்தை இப்படி வாசிங்க. 5வது அதிகாரம் 4வது வசனம். உலகன்ற இடத்துல சாத்தானை போட்டு வாசிங்க பார்க்கலாம். தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கிற சாத்தானை. ரைட். ஹல்லேலூயா. இப்ப படகுல இருக்கிறவங்க யாரை ஜெயிக்கிறவங்க? இப்ப கரையில ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, எங்க போனாலும் உங்க கூட வருவேன்னு. அவர் எதை ஜெயிக்கிறவரா மாறிட்டாரு? இயேசுவை எப்ப பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ அப்பொழுதே அவர் மேல் எப்பொழுது அபரிவிதமான ஒரு விசுவாசம் உருவானதோ அப்பொழுதே அவர் சாத்தானை ஜெயிக்கிறவராய் மாறிவிட்டார் அந்த வேதபாரகர். ஆமாவா இல்லையா? இப்ப பிசாசுக்கு இப்ப கடல்ல இப்ப இங்க புயலையும் கடல அலையையும் பார்த்தோம். ஆனா கரையிலேயே ஒரு பெரிய புயலையும் அலையையும் உருவாக்கிட்டான் அந்த வேதபாரகருக்கு முன்னால. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஆன்சரே அவனுக்கு பெரிய புயலும் அலையுமாய் மாறிவிட்டது. என்னடா இது, இவரை பின்பற்றி போனா நல்லா இருக்கலாம், 4 மாடி கட்டியிருக்கிற இன்னும் 40 மாடி கட்டி பெரிய ஆளாகலாம், 4 காம்ப்ளெக்ஸ வாடகையை விட்டுட்டு இன்னும் சூப்பரா வாழலான்னு பார்த்தா இவர் குழியும் இல்ல கூடும் இல்லைன்றாரு. அங்க ஒருத்தனை பார்த்தா இருக்கிறதெல்லாம் வித்து தரித்திரனுக்கு கூடுன்றாரு. இது நமக்கு செட் ஆகாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சாக்க ஃபியூச்சர்ல நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குது, நம்ம எதிர்காலம் என்ன ஆகுறது, நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தாய்மார்களை பேச விட்டாதான் அருமையா பேசுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம எதிர்காலம் என்ன ஆவறதுக்கா, அக்கா நம்பிடாதீங்கக்கா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புயலும் அலையும் எண்ணத்துல வீச ஆரம்பிச்ச உடனே அந்த வேதபாரகன் யோசிக்கிறான், இது செட் ஆகாது. ஹல்லேலூயா. ஏதோ நினைத்து நான் வந்தேன், இவர் சொல்றாரு குழியும் இல்ல கூடலனாரு. கரையிலே ஒரு பெரிய புயலையும் அலையையும் எழுப்பி ஒருத்தர் ஒரு விக்கெட் தட்டிட்டு போயிட்டான். ஹல்லேலூயா.
நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், செத்தாலும் உம்மோடு தான், குழியும் தேவையில்ல, கூடும் தேவையில்ல, உங்க கூட படகுல ஏறி வருவேன். அடுத்த செட் வருது, அடுத்தது 12 விக்கெட் ஆகி போச்சு. ஹல்லேலூயா. 12 பேருக்குள்ள என்ன ஆயிடுச்சு? பிசாசை ஜெயிக்கிற ஜெயம் உள்ள இருக்கு. இப்ப இவங்க பிசாசை ஜெயிக்க போறவங்க, இந்த 12 பேரும் உலகத்தை ஜெயிக்க போறவங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா இந்த விசுவாசத்தை பார்த்து பயம்? கொஞ்சம் வெளிப்பிரகாரமாய் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த வசனத்துக்குள்ள உங்களை அழைத்து கொண்டு வர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. செய்தித்தாளை வாசிச்சா மதுரையில, இங்க பக்கம் எத்தனை கிலோமீட்டர் மதுரை? 75 கிலோமீட்டர். மதுரையில 4 டாக்டர் டெங்கு காய்ச்சல்னால மரிச்சிட்டாங்களாம். தெரியுமா அந்த நியூஸ்? 5-6 மாதங்களுக்கு முன்பாக பேப்பர்ல வந்த செய்தி. ஹல்லேலூயா. IAS அதிகாரி தற்கொலை பண்ணி கொண்டு இறந்து விட்டார். பேப்பர்ல பார்த்திருக்கீங்களா? இன்ஜினியரிங் படிக்கிற மாணவன் 4வது வருடம் முடித்துவிட்டு தன் கல்லூரி பருவத்தை முடித்து விட்டால் ஒரு பெரிய இன்ஜினியராக மாற வேண்டிய அவன் வகுப்பறையிலே தற்கொலை பண்ணி செத்து விட்டான். வாசிச்சிருக்கீங்களா பேப்பர்ல? அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி செய்தியெல்லாம் வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? அல்ல. ஆமானா இப்படி தலையாட்டணும், இல்லைன்னா இப்படி ஆட்டணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசை ஜெயிக்கிறதுக்கு நல்லா கவனிங்க, பதவி முக்கியம் இல்ல. பதவியோ பட்டமோ பணமோ எதுவுமோ அவனை ஜெயிக்க முடியாதுன்றது அவனுக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு அவனுக்கு சொந்தமானவர்களே அவன் அப்படிலாம் உயர்த்துறான். ஹல்லேலூயா. ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தனை 100 கோடிக்கு எனக்கு அதிபதி, நான் சொத்துக்காரன். என் கூட நான் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 5 வருஷம் சிங்கப்பூர்ல நல்ல சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 5வது வருடம் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். நீ அநேகரை எழுப்பணும், நீ இங்க உட்காந்துட கூடாது, கமான் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ₹1,00,000 சம்பாதித்து கொண்டிருந்தேன். ஊழியத்துக்கு போனா தெரியும் ஊழியக்காரனுடைய நிலைமை உங்களுக்கு. ஹல்லேலூயா. நான் எப்படி ஆண்டவரே வண்டியை ஓட்டுறது அப்படின்னு யோசிக்கும் போது நீ என்ன நம்பினா வாழ்ந்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை நம்பி ஊழியத்துக்கு வந்தோம். ஆண்டவர் இன்னைக்கு உயர்த்தி தான் வச்சிருக்கிறாரு, கீழே போக விடவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, பதவி என் கூட அப்ப எங்க கூட அங்க சிங்கப்பூர்ல வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நண்பர் சொன்னாரு. அவர் சொன்ன 2 வருஷம் தான் ஆயிடுச்சு, 2 வருஷமோ 3 வருஷமா ஆச்சு சிங்கப்பூர் வந்து. அவர் சொன்னது என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் இந்த மாதிரி சண்டேஸ் ஆனா அங்க இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அங்க இருக்கிற சபைகளுக்கு ஆட்களை கொண்டு போவோம். எங்களுடைய பணத்தை செலவு பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட்டை போட்டு எல்லாவற்றுக்கும் அவங்கள கூட்டிட்டு போவோம். அப்ப கூட இருக்கிறவன் பார்ப்பான், ஒரு நாளைக்கு ஒரு சண்டேல நீ வந்து $20 வேஸ்ட் பண்ற. அதே சண்டே நீ ஒரு நாளைக்கு வேலைக்கு போனீங்கன்னா $40 உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. சரி, நீ வேலைக்கு தான் போல, சும்மா இருக்கலாம், $20 வேற வேஸ்ட் பண்ற அப்படின்னா. ஏன்னா அங்க ஒரு டீ வாங்கி கொடுத்தாலும் $1. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரேட்டுக்கு அதை இன்னைக்கு நம்ம வெஸ்டர்ன் யூனிட்ல வந்து இங்க மாத்தினா $1 $47 வருது. ஹல்லேலூயா. அப்ப $20 எவ்வளவு வருது யோசிச்சு கணக்கு போட்டு பாருங்க. அப்ப நாங்க எவ்வளவு செலவு பண்றோங்க? அப்ப அவனுக்கு எங்களை பார்த்த உடனே பைத்தியக்கார மாதிரி ஆகி போச்சு. $1 சம்பாதிக்கிறதற்காகத்தான், சேர்ப்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு உன் குடும்பம் இங்கு உன்னை அனுப்பி வைத்திருக்கிறது. இப்படி நீ பைத்தியக்காரன் செய்கிறதை போல செய்கிறாயே, பணத்தினுடைய அருமை உனக்கு தெரியவில்லையே. நான் வந்து 3 வருடங்கள் தான் ஆகிறது, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் 25 lakhs அப்படின்னா. ஹல்லேலூயா. எத்தனை லேக்ஸ்? ஆமென். விடுமுறைக்காக 3 மாதம் விடுமுறை, 1 மாத விடுமுறைன்னு நினைக்கிறேன், 2 மாதமோ 1 மாதமோ விடுமுறைக்காக ஊருக்கு இந்தியாவுக்கு வந்திருந்தார். சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்கினோன்னு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கார் எடுத்துட்டு வந்து அந்த குறிக்கப்பட்ட அந்த நபரை ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போனாங்க. 1 வாரம் வீட்டுல சந்தோஷமா இருந்தார். நல்லா ஆடு கோழி மாடு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நல்லா புசிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வாயில லெக் பீஸ் இருக்கும் போதே ஹார்ட் அட்டாக். ஹல்லேலூயா. உடனே போனார், அப்பல்லோவுக்கு போனார், அம்பட்டியும் பிடிக்கிட்டு விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. 25 lakhs எப்படி போச்சு? காணா போச்சு. மறுபடியும் சிங்கப்பூருக்கு வந்தார். என்னப்பா சந்தோஷமா இருந்தியா? இருந்தேன். எங்க எத்தனை நாள் இருந்த? 7 நாள் தான் இருந்தேன். ஏன் 2 மாசத்துல 7 நாள் தான் இருந்தியா? என்னாச்சு உனக்கு? உனக்கு விஷயம் தெரியாது. 7வது நாளில் எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக். அப்பல்லோல கொண்டு போய் சேர்த்தாங்க. நீ சொன்னது உண்மைதான். பணம் ஒரு மனுஷனை பாதுகாக்காது, பணம் ஒரு மனுஷனை ரட்சிக்காது. எத்தனை கோடிகளுக்கு சொந்தக்காரனா இருந்தாலும் பிசாசை ஜெயிக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா.
எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கலாம், பட்டத்துல இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிச்சிருக்கலாம், புகழ் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், வசதி இருக்கலாம், எது இருந்தாலும் பிசாசை ஜெயிக்க முடியாது. ஆனால் இதையெல்லாம் இல்லாமல் ஒன்னே ஒண்ணு இருக்கு. வேதம் சொன்ன ஒன்று இருக்கிறது. விசுவாசம் இவர்களுக்குள் இருக்கிறது. இந்த விசுவாசம் இவர்கள் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடினால், இந்த விசுவாசம் பிசாசை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதியிருக்கிறபடினால், இந்த விசுவாசம் தனக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியது என்று அறிந்தபடியினால் தான் இன்றைக்கு விசுவாச பாதையிலிருந்து ஜனங்களை சாத்தான் இழுத்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் கரையிலேயே புயல் அடிச்சு ஓடி போற கேஸ் தான் நிறைய இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் எதுக்கு தேடி வந்தோம்? 4 மாசம் வந்தோம், ஒண்ணும் நடக்கல, திருப்பி திருப்பி கூட்டு வந்துறீங்க, போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்க மூலமா செய்ய போகிறார். நீங்க வச்சிருக்கிறது கொஞ்சமா இருக்கலாம், நீங்க உலகத்தின் பார்வைக்கு ஒன்றுமில்லாதவர்களை போல இருக்கலாம், உலகத்தின் பார்வைக்கு அற்பமானவர்களை போல இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்துதான் உலகம் பயப்படுகிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. அந்த மகிமையான ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் என்று இருக்கிறது என்று பவுல் கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்துல அழகாய் எழுதுகிறார். வாசிங்க அந்த வசனத்தை, சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல 1வது அதிகாரம் 27வது வசனம் என்று நினைக்கிறேன். சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். புறஜாதிகளுக்குள்ளே இன்னதென்று சித்தமானார். என்ன 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 ரகசியம்? என்னமோ ஒரு ரகசியம் சொல்றாரு. என்னது அது? ஹல்லேலூயா. என்ன ரகசியம் அது? பைபிள் சில ரகசியங்கள்லாம் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். அதை நம்ம பார்க்கறது இல்லை. பார்க்கிற கண்ணோட்டத்தோட என்ன பண்றது இல்லை, பார்க்கறது இல்லை. அவரே சொல்றாரு, ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன். என்ன சொல்ற? மகிமையான நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ணுகிறாரே, அதுவே பெரிய ரகசியம். இட்ஸ் a mystery. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ரகசியம், இது ஒரு பெரிய சீக்ரெட். அந்த சீக்ரெட் என்ன தெரியுமா? உங்களுக்குள் ஒரு மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அதுதான் அந்த ரகசியம். அதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், அதுதான் சாத்தானை ஜெயிக்கிற ஜெயம். உங்களை வியாதிகள் மேற்கொள்ள முடியாது, உங்களை மரணம் மேற்கொள்ள முடியாது. பணத்தை வைத்து சாதிக்க முடியாததை நீங்கள் விசுவாசத்தை வைத்து சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. படிப்பை வைத்து, அதிகாரத்தை வைத்து சாதிக்க முடியாததை இந்த விசுவாசத்தை வைத்து உங்களால் சாதிக்க முடியும். ஆமாவா இல்லையா? இப்ப அவனுக்கு பயம்லாம் என்ன தெரியுமா? நீங்க வச்சிருக்கிறீங்க பாத்தீங்களா, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட்டு வரீங்களே, வீட்டுல இருந்தே 10 ரூபா காணிக்க கொடுத்து அதை 2 5 ரூபாயா மாத்திக்க மக்களே. ஒரு 5 இந்த வாரம் உண்டியில போடு, அடுத்த 5 அடுத்த வாரம் உண்டியில போடு. ஹல்லேலூயா. அப்ப புள்ள பாக்குது, ஓஹோ நம்ம கையில இருக்கிறது விளையாட பெற்றது போல் இருக்கு, அம்மா ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்க சொல்றாங்க, வீட்டுல இருக்கிற பொருள், வீட்டுல இருக்கிற பொண்ணு, இதையெல்லாம் பார்த்து உங்க பிள்ளைங்களை சொல்லி, இது 10,000 ரூபாய் தொட்டுறாத. பிள்ளை பாக்குது, ஓஹோ இதுதான் பெருசு போல் இருக்கு வாழ்க்கையில, இதுதான் போல் இருக்கு உலகம், இதை சம்பாதித்து விட்டால் நம்மளை எதுவும் தொட முடியாது போல் இருக்கு அப்படின்னு இன்னையில இருந்து நீங்கள் சொல்லாமலே சொல்லி வளர்த்து கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எப்படியாவது டாக்டர் ஆயிரணும், எப்படியாவது இன்ஜினியர் ஆயிரணும், அதுதான் உங்க லட்சியம். நல்லது, நான் என்னுடைய பிள்ளையை நான் அதை தான் செய்ய விரும்புறேன். ஒரு டாக்டராவோ, ஒரு இன்ஜினியராவோ, ஒரு பட்டதாரியாகவோ மாற்ற விரும்புகிறேன். ஆனால் அது என்னுடைய நோக்கம் அல்ல. அதற்கு முன்பதாக அவளுக்குள் உருவாக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவள் இழந்து விடாதபடி ஒன்றை நான் கற்பித்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது. உங்க பிள்ளைங்களை அதுக்கு நான் படிக்க வைக்க வேணாம்னு சொல்லல. எல்லாம் நல்லது, எல்லாம் நல்லது. ஹல்லேலூயா. எல்லாம் தேவைதான், எல்லாத்தையும் செய்யணும் தான். ஆனா முக்கியமான ஒன்றை இன்றைக்கு சபைகள் மறந்து விட்டது. சபையில இருக்கிற விசுவாசிகள் மறந்து விட்டார்கள். தன்னுடைய பிள்ளைக்கு எதை போதிக்க வேண்டும் என்பதை மறந்து விட்டார்கள். ஆகவேதான் டாக்டர் ஆனா போதும், இன்ஜினியர் ஆனா போதும், பிள்ளை பொழைச்சிக்குவான். அந்த டாக்டருக்கும் அநேகருக்கு ஊசி போடுற டாக்டருக்கு ஒரு சின்ன கொசு தான் ஊசி போட்டுச்சு. ஹல்லேலூயா. எல்லாமே முடிஞ்சது. ஆமென். ஜெயிக்க முடியல, மரணத்தை ஜெயிக்க முடியல. நான் டாக்டர், யார் தெரியுமா?
டெங்கு கொசு பார்த்துச்சு. ஓ நீ டாக்டரா, இவரு இந்த MBBS, இவர் வீட்டுக்கு போக கூடாதுன்னு மாறியா போச்சு? ஹல்லேலூயா. ஆனா உனக்குள்ள விசுவாசம் இருந்தால் உன்னை விட்டு அது விலகி போகும். ஆமா, அது விலகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே என்று சொன்னாங்களே, அது எப்படி வாய்க்காமல் போகும்? அது வரும்போது விலகும். ஹல்லேலூயா. அது உருவாக்கப்படும் பொழுதே அது வேதனைப்படும். இவனை தாக்க என்னால் முடியாதே, என்னை ஏன் உருவாக்குகிறீர்கள் என்று உருவாக்குகிறவன் பக்கமாகவே திரும்பும். ஆமென். ஆமாவா இல்லையா? விசுவாசம் இதுதான் உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். ஆகவேதான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும் போதே விசுவாசிகள்னு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிகள்னு வச்சிருக்கிறார். ஏன் விஷ ஊசிகள்னு வச்சிருக்கலாமே? ஹல்லேலூயா. ஏன் விஷ ஊசிகள்னு வைக்கல, விசுவாசிகள்னு வச்சதுக்கு அர்த்தமே இதுதான். நீங்க எல்லாம் பிசாசை ஜெயிக்கிறவர்கள். ஒரு அடைமொழியாய் அன்பாய் உங்களை நேசர் கூப்பிடுகிறார். விசுவாசிகள்னு நீ உங்களை யாராவது சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள உண்டாகிற எண்ணம் எப்படி தெரியுமா ஓடணும்? நான் உலகத்தை ஜெயிக்கிறவன் ஓடணும். ஹல்லேலூயா. நான் பிசாசை ஜெயிக்கிறவன்ற எண்ணம் மைண்ட்ல உங்களுக்கு செட் ஆகணும். இந்த பார்வை வேண்டும். இந்த லுக் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கத்தான் வேண்டும். இதைத்தான் இயேசு எதிர்பார்க்கிறார். இந்த பார்வை இருந்தால்தான் நீங்கள் ஆராதிக்கிறவர் யார், உங்களுக்குள் இருக்கிறது என்ன, இந்த விசுவாசத்தை எப்படிப்பட்டது என்கிற பார்வை உங்களுக்கு இருந்தால்தான் பிசாசை ஜெயிக்க முடியும். அதர்வைஸ் நோ சாய்ஸ். ஹல்லேலூயா. அவன் எடுக்க விரும்புறதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கிற கார் அல்ல, உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு அல்ல, உங்க வீட்டுல இருக்கிற பொருள் அல்ல. சிம்பிளா ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? லூக்கா 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா 13வது வசனம் 14வது வசனத்துல வாசிங்களும் பார்க்கலாம். ஏசப்பாங்க அழகா ஒரு ஓமையை சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். வாசிங்கள். ஒரு குடும்பத்துல 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு தகப்பன் இருந்தான். அந்த தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல மூத்தவன் நல்ல ஆண் தகப்பனோடு கூட இருந்தான். இளையவன் தகப்பனை விட்டு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு என்ன பண்ணிட்டான்? பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான். தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்தானா, இழக்கவில்லையா? இழந்தானா? நீங்க வாசிக்கிற பைபிள்ல இழந்தான்னு எழுதி இருந்ததுன்னா நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் இழந்தானா? நமக்கு இழப்புனா முதல்ல மைண்டுக்கு வர்றது என்ன தெரியுமா? காசு போச்சுனால எல்லாம் போச்சு. ஹல்லேலூயா. பணம் போச்சுனால எல்லாம் போச்சு. இழந்துட்டேன். விசுவாசி வருவாங்க, 10 லட்சம் ரூபாய் வீடு வாங்கி வச்சிருந்தோம், போச்சு போச்சு போச்சு, எல்லாவற்றையும் இழந்துட்டேன். ஹல்லேலூயா. அவன் அழிச்சான், அவன் குறைவுபட தொடங்கினான் என்று வேதம் அதை வர்ணிக்கிறதை தவிர, ஏசப்பா அதை சொல்லுகிறாரே தவிர அவன் இழந்தான் என்பதை சொல்லவில்லை. ஹல்லேலூயா. இழப்புனா என்ன தெரியுமா? அவன் எதை இழக்கல? அவன் ஒன்றை இழக்காமல் வைத்திருந்தபடியினால் அந்த வார்த்தையை வேதம் உபயோகப்படுத்தவில்லை. எதை இழக்கல தெரியுமா? ஜீவனை இழக்கல. ஹல்லேலூயா. அவன் இழக்காதது ஒண்ணு இருந்தது. தகப்பன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை இழக்கல. ஒரு கூலிக்காரனாவது அந்த வீட்டுக்குள்ள போய் நான் இருப்பன்ற அவங்க அப்பா மேல இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை அவன் இழக்கல. அப்படி இழந்திருந்தானா என்ன தெரியுமா நடந்திருக்கும்? பன்னி கொட்டையிலே தற்கொலை பண்ணி செத்துருப்பான். ஹல்லேலூயா. இனி எந்த மூஞ்ச வச்சுட்டு எங்க அப்பாவை பாக்குறது? எங்க அப்பா ஏற்கனவே கோவக்காரு. நான் வீட்டுக்கு போனா எங்க அப்பா என்ன அடின்னு உதச்சிருவாரு, நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை அப்பா மேல உருவாகி இருந்திருந்தால் எங்க போயிருக்க மாட்டான்? திரும்பி மறுபடியும் கொண்டாட்டத்திற்குள் போயிருக்க மாட்டான், மறுபடியும் சந்தோஷத்திற்குள்ள போயிருக்க மாட்டான், மறுபடியும் ஒரு அழகான வாழ்க்கைக்குள்ள போயிருக்க மாட்டான். அவனுக்கு இழக்காத ஒன்று இருந்தபடியினால் வேதம் இழந்தது என்று ஒன்றை குறிப்பிடவே இல்லை அந்த இடத்துல. ஹல்லேலூயா. இந்த வேத வார்த்தையை நான் படிச்சுட்டு இருக்கும் போது ஆவியானவர் என்னோட பேசின ஒரு வார்த்தை இது. பார் மகனே, இப்படிதான் என் ஜனங்கள் என் மேல வச்ச நம்பிக்கையை இன்னைக்கு இழந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல, இந்த வருஷத்தை துவக்குகிற உங்கள் பார்வையில ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்துவிட விரும்புகிறார். அந்த காரியத்தை அவர் செய்துவிட்டால் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறி விடுவீர்கள். ஆமென். என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள். அப்புறம் எதை ஒன்று குடித்தால் அது உங்களை
சேதப்படுத்தாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுதான். ஹல்லேலூயா. நீங்க தான் பிசாசை துரத்துவீங்கன்னு சொன்னாரு. நீங்க ஏசப்பாவை கூட்டு பிசாசை துரத்துவீங்கன்னு சொன்னாரா? அதுக்கு செக்கை எழுதி செக்ல சைனும் பண்ணி கொடுத்துட்டாரு, கீழே என் நாமத்தினால. ஹல்லேலூயா. செக்ல சைனும் வாங்கியாச்சு. எடுக்க வேண்டியது உங்க வேலையா இல்ல அவரு வாழைப்பழத்தை கொடுத்தாச்சு. இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்லணும், உரிச்சிலாம் ஊட்டிட்டு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. வாழைப்பழத்தை கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. என் நாமத்தினால் சொல்லிட்டாரு, கீழே சைன் வந்துருச்சு. ஆஃப்டர் ஆல் என்னுடைய சைன்ல நான் ஒரு 5000 ரூபாய் ஒருத்தவங்களுக்கு செக் எழுதி கொடுத்து கீழே ஒரு சைன் போட்டேன்னா பேங்குக்காரன் ஏதாவது கேள்வி கேட்பானா? உங்களை பார்த்து கேட்பானாங்க? ஏன்னா என் சைன் இருக்கு கீழே. குறிக்கப்பட்ட நபர் சைன் போட்டு கொடுத்துட்டார். அவனுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் கீழே என்ன இருக்கு? சைன் இருக்கு. கொடுத்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. இப்படி சைனை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி கொண்டு உலகத்தை ஜெயிச்சுட்டு வாழுங்கன்னா வந்து இங்க ஓயாம புலம்பிக்கிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. என் வீட்டுல அது இல்லை, இது இல்லை, அதை இழந்தேன், இதை இழந்தேன், அது இல்லை, இது இல்லை, ஐயோ எனக்கு பிரச்சனை பெருசு, அது பெருசு, இது பெருசு. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்க. என் தேவன் பெரியவர் என்று சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. இனிமே தேவ சமூகத்துல வந்து உங்க பிரச்சனை பெருசு பெருசுன்னு தயவு செய்து பேசாதுங்க. தயவு செய்து பேசாதீங்க. உங்க பிரச்சனையை போய் பார்த்து பேசுங்க. எரிகோவை பார்த்து பேசுங்க. ஹே, யார் தெரியுமா நான் ஆராதிக்கிறவர்? ஹல்லேலூயா. தாவீதுக்குள்ள இருந்தது அதாங்க. ஆமென். கோலியாத்தை பார்த்து பெருசு பெருசு பெருசுன்னு நின்னவனா நின்றுட்டு தான் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் சில விஷயங்களை பெரிதாய் பார்க்கிறவர்கள் பெரிதாய் பார்த்து கொண்டே நிற்க வேண்டியதுதான். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருசு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதெல்லாம் சின்னதுதான். ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லாதவன் தாங்க கோலியாத்தை பார்த்து பயப்படணும். அபிஷேகத்தை இழந்த சவுல் தானங்க கோலியாத்தை பார்த்து பயப்படணும். அபிஷேகிக்கப்பட்ட தாவீது ஏன் கோலியாத்தை பார்த்து பயப்படணும்? நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் சொன்னாரு. காரணம் என்ன? நம்ம எதுக்கு பயப்படணும்? என்னவே நடக்கட்டும் உலகத்துல, எது வேணாலும் நடக்கட்டும், எதுக்கு பயப்படணும்? ஒருவேளை நான் சவுலா இருந்தா நான் பயப்படணும். ஒரு காலத்துல ஆண்டவரோட இருந்தேன், இப்ப ஆண்டவரோட அபிஷேகத்தை இழந்துட்டேன் அப்படின்னு இருந்தா நீங்க பயந்துதான் ஆகணும். நீங்க தாவீதா இருந்தா நீங்க ஏன் பயப்படணும்னு நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டாம். உங்ககிட்ட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவன் உருவாக்குறது எதுக்கு தெரியுமா? எதுக்காக உருவாக்குறான்? உலகேற பெற்ற ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்குன்னு கொலோசியர் 1:27 சொல்லிடுச்சு. மகிமையான நம்பிக்கை ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கு. அந்த நம்பிக்கை யார் மூலமா உண்டாச்சு? இயேசு என்கிற நாமத்தின் மூலமாய் உண்டாயிற்று. அந்த ரட்சிப்பின் மூலமாய் உண்டாயிற்று. அவர் தந்த மீட்பின் மூலமாய் உண்டாயிற்று. ஏதோ தானா இருதயத்தில் உண்டான ஒன்று அல்ல. ஹல்லேலூயா. இது யார் மூலமாய், யாரை மையமாய் வைத்து உருவானது? இயேசு என்கிற நாயகனை, ஒரு நேசரை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்துல படுத்துக்கிட்டே பகல் கனவு காணுவான், அதுக்கு பேரும் நம்பிக்கை தான். அதெல்லாம் பலிக்காது. ஹல்லேலூயா. படுத்துக்கிட்டே சொல்லுங்க, இத்தனாவது வருஷத்துல நான் இப்படி ஆயிடுவேன், அத்தனாவது வருஷத்துல நான் இப்படி ஆயிடுவேன், இந்த படுத்துக்கிட்டே அதுக்கு பேரும் நம்பிக்கை தான். ஆனா அது பலிக்காது. அந்த நம்பிக்கையில வெயிட் இல்ல. ஹல்லேலூயா. நம்ம நம்பிக்கையில ஒரு வெயிட் என்ன தெரியுமா? ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம நம்பிக்கையுடைய வெயிட் என்ன தெரியுமா? ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசு நம்பிக்கையின் நங்கூரமாய் இருக்கிறபடியினாலே அப்பொழுது கடலுக்குள்ள நடக்கிற அந்த காரியத்தை பார்த்தவுடன், ஓ என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று அவரும் பதறவில்லை. அவர் பதறியதெல்லாம் எதற்காக தெரியுமா? இவர்களுக்குள் காணாமல் போன விசுவாசத்திற்காகவே அவர் பதறினார். ஹல்லேலூயா. எங்கயா போச்சு உங்க விசுவாசம்? கேட்ட கேள்வியாதான் முதல்ல எந்திரிச்சு. ஏயா புலம்பி கத்தி அலறீங்க? அதுல வேற உருக்கமான ஒரு வேர்டு வேற அவங்க சேர்த்துட்டாங்க. என்ன தெரியுமா சேர்த்துட்டாங்க? ஐயரே, மடிந்து போகிறவங்களுக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியக்காரங்களை பார்த்து கேட்கிறோம், உங்களுக்கு கவலையே இல்லையா? நாங்க பிரச்சனை பிரச்சனைன்னு இருக்கிறோம், காணிக்க காணிக்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இல்ல? நல்லா சில பேர் வெளியில கூட சொல்ல மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வீட்டுல வருவாங்க.
வராங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அன்பு போதகர் அம்மா வீட்டை நோக்கி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்குதான் அவங்க 4 நாள் பாஸ்டிங்கை முடிச்சுட்டு நல்லா சிக்கனை பிரட்டிட்டு நல்லா மட்டனை வறுத்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. உட்காரும் போது அவங்க வந்து தன் பிரச்சனையை சொல்றாங்க. இவங்க பாஸ்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உட்காருங்கம்மா நான் சாப்பிட்டு வந்துடுறேன், பிரச்சனையை கேட்டு ஜோமனி அனுப்பலான்னு இருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள என்ன தெரியுமா, ஒரு கவலை இல்லை, ஒரு அக்கறை இல்லை. ஹல்லேலூயா. வெளியில சொல்லணும்னாலும் உள்ள உருவாகும். ஆமென். ஆமாவா இல்லையா? ஆமென். உண்மையை சொல்றாங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இதற்கு மிஞ்சினது பாவமாகும். அதனால உள்ளதை உள்ளதுன்னு சொல்றதுனால அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். அவங்க தேசத்துல உயர்த்தப்படுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தோணும். அந்த மாதிரிதான் அங்க தோணுச்சு. கவலை இல்லாம தூங்குறத பாரு. ஹல்லேலூயா. இங்க எல்லாம் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம். தூங்குறாராம். இப்பதான் தூங்குறாரு. யாரை நம்பி வந்தோமோ அவரே தூங்கிட்டு இருக்கிறாரு. கவலை இல்லை உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறேன். உங்களுக்காக நாங்க கவலைப்பட்டு இருந்தா 360 நாளும் சாப்பிடாம சாக வேண்டியதுதான். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. இப்ப நிறைய இப்ப இந்த ஒரு வாரத்துல எனக்கு 4 பாஸ்டிங் பிரேயர்னு வச்சுக்கிட்டுங்களேன். 4 பாஸ்டிங் பிரேயருக்கு நான் சாப்பிடாமலே போயிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு நீங்க ஒரு பாஸ்டிங் பிரேயர் வரீங்க, எனக்கு வாரத்துல 5 நாளும் சில நேரம் பாஸ்டிங் பிரேயர் அட்டெண்ட் பண்றதுக்கு அழைப்பு வரும். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ண முடியும்? நல்லா துள்ளுட்டு வந்து பேசுறத பாரு. ஹல்லேலூயா. அப்படின்னு நீங்க நினைக்க முடியுமா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரிதான் நடக்குதுங்க சம்பவம். நான் உங்கள்ட்ட யதார்த்தமா பேசுறேன். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப பாருங்க, உள்ள ஒரு காரியம் இருக்கிறதுனாலதான் அதை மையமா வச்சுதான் பிசாசு கிரியை செய்யறான். உள்ள இருக்கிறத எப்படியாவது கலைச்சிடணும். இந்த புயலையும் அலையும் காட்டினா எல்லாம் பயந்துரும். 12 விக்கெட்டும் நம்ம கையில தான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும் இயேசுவை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆனா அவரை ஒருத்தவரையே சமாளிக்க முடியல. இது கூட 12 பேர் வேற வருது அவர் நாமத்துல. அவர் வேற ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறாரு. வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆஹா, இயேசுவையே என்னால தாங்க முடியல. இயேசுவை விசுவாசிக்கிறதுனால 3 மடங்கு இயேசு எனக்குள்ள இருந்து வெளிப்பட்டாருன்னா அவனால தாங்க முடியுமா? முடியுமா? முடியாதா? ஒரு இயேசு வர்றதுக்குள்ளேயுமே கரைக்கு ஓடி வந்துட்டான். ஐயோ எங்களை வேதனைப்படுத்துறதுக்கா வந்தீங்கன்னு அலறிக்கிட்டு வந்துட்டான். அந்த இயேசு 3 மடங்காக உங்களுக்குள்ள இருந்து பகிரங்கமாய் வெளிப்படும் பொழுது இருக்க முடியுமா? இப்ப என்ன பண்றான்? நீங்க ஒருத்தனை அடிக்க போறீங்க, நம்ம வாப்பா நல்லா அடிச்சுட்டு போ, இந்த குனிஞ்சி காட்டுறான் நல்லா அடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல உங்களுக்கு தெம்பு இருக்கோ இல்லையோ ஒரு மிரட்டலுக்காவது யாரோட அடிக்க வந்தேன்னு எழும்புவீங்களா மாட்டீங்களா? சும்மா இந்த சில நேரங்கள்ல இந்த லைசன்ஸ் எல்லாம் இல்லாதவங்கள போலீஸ்காரங்க பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அப்போ ஒரு நாள் பிடிக்கும் போது என்னுடைய வண்டியும் கை காட்டி நிறுத்தினாங்க. ஓரமா போனேன். போய் நின்றுட்டு இருந்தா ஒருத்தவன் ஓட்ட வண்டி டிவிஎஸ் 50. ஹல்லேலூயா. அந்த வண்டியில வந்துட்டு ஆர்சி புக்கும் இல்ல, லைசன்ஸ் இல்ல, எதுவும் இல்ல. இவன் போய் அவர்கிட்ட சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான்? அவரு அந்த ஊர் எஸ்ஐ எங்க மச்சான் தான் அப்படின்றான். ஹல்லேலூயா. அவர் பார்த்தாரு. மச்சான் அவரா இருந்தா நீ ஏன் இந்த வண்டியில வர, கொஞ்சம் ஓரமா நில்லையான்ட்டாரு. ஹல்லேலூயா. இருக்கோ இல்லையோ ஏதோ ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கி எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், நான் யார் தெரியுமா, நான் கலெக்டருக்கு தம்பி, நான் ஒண்ணு விட்ட மச்சான், ஒண்ணு விட்ட சித்தப்பா வீட்டுல குழந்தை வீட்டினுடைய தம்பி பையன் தான் நானுன்றோம். ஹல்லேலூயா. எதையாவது ஒண்ணு சொல்லி தப்பிக்கிறதுக்கு எதையாவது என்ன பண்ணுவோம், செய்வோமா மாட்டோமா? இதைத்தான் அவனும் செய்யறான். ஹல்லேலூயா. எனக்கு அவனுக்கு தெரியும் இவனுக்கு தெரியும், நான் யார் தெரியுமா, என் கையில என்ன இருக்கு தெரியுமா, நான் எத்தனை பேரை வச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு தான் வருமா. உள்ள இருக்கிறத விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. அப்படிலாம் அவன்கிட்ட இருந்திருந்தா இன்றைக்கு அவன் இந்த உலகத்துல அவன் தான் பெரியவனா இருந்திருக்கணும். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லையே. அவன் நசுக்கப்பட்டவன் என்றுதானே வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் இந்த புதிய ஏற்பாடு அவனை எப்படி தெரியுமா அடையாளம் காட்டி கொடுக்குது? அவன் நசுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த நற்செய்தியை அவன் வெறுக்கிறான். இந்த வெளிச்சம் ஜனங்களுக்குள் போய்விடக் கூடாது. நான் நசுக்கப்பட்டவன் என்கிற அந்த அனுபவத்தை அவர்கள் அறிந்து கொள்ள கூடாது. அவர்கள் கண்ணோட்டத்துல நான் ஒரு பெரிய ஆளாகத்தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக குடும்பத்துல கூட நைட்ல தோட்டத்து பக்கம் போனா ஏதோ கருப்பா வந்தது பிரதர், நேற்று நைட்டு பெருசா அப்படியே பயங்கரமா இருந்தது பிரதர். அதை குறித்து பேசணும்னாலே நம்ம ஆட்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஹல்லேலூயா. பெருசா அப்படியே பயங்கரமா, அதை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க பிரதர் நீங்க. அப்படி ஒரு விகாரமா நின்னுச்சு. ஹல்லேலூயா. அப்படிதான் பேச வைக்கிறான் அவங்கள. காரணம் என்ன?
ஒன்றும் இல்லாததுனால உள்ள ஏதாவது முருடாவை விட்டு எதையாவது கலக்கி எதையாவது பண்ணி நானும் பெரிய ஆள் தான், நானும் பெரிய ஆள் தான், நானும் பெரிய ஆள் தான் காட்டிக்க விரும்புறான். நீங்களும் அவன் பெரிய ஆள் தான் போல் இருக்கு அப்படின்னு நம்பிட்டீங்க. இங்கேயும் போச்சு. 12 விக்கெட் என்னாச்சு? போச்சா இல்லையா? இயேசு அற்புதத்தை செய்தார், குஷ்ரோகிக்கு சுகத்தை கொடுத்தார், 100க்கு அதிபதி வரான், அவனுடைய வேலைக்காரன் சுகமாகறான், பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் கூட்டிட்டு வராங்க, பிசாசெல்லாம் தலைதறிக்க ஓடுது, சுகத்தின் மேல சுகம், அற்புதத்தின் மேல அற்புதம் நடந்து கொண்டிருக்குது. இதையெல்லாம் பார்த்தவுடன் இயேசுவை பின்பற்றி போக வேண்டும் என்று ஒரு வேதபாரகன் வருகிறான். கரையிலே வீசின புயல்ல அவரு காணாம போயிட்டாரு. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? கரையில வீசின புயல்ல அவர் என்ன பண்ணிட்டாரு? கடல்ல வீசின புயல்ல மிச்சமும் போச்சு. ஆமா, எதுக்காக பின்பற்றோம்? எதற்காக அவர் நம்மை பின்பற்றி வர சொல்லுகிறார்? அதனுடைய மைய கருத்து என்ன? அந்த விஷன், அந்த பார்வை இல்லாததுனால எல்லாருமே தடுமாறிட்டாங்க. எல்லாருடைய வாழ்க்கையுமே மூழ்கக்கூடிய நிலைமையில இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தெளிவாய் ஒரு வார்த்தையை பேச விரும்புறேன். நீ மூழ்கிற நிலைமையில இருக்கிறியா? காரணம் நீதான், நான் கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காற்றையும் அதட்ட விரும்புகிறார். அதற்கு முன்பதாக உன் அவிசுவாசத்தையும் அவர் அதட்ட வேண்டிய அவசியத்தில் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அவசியம் உள்ளவராய் இருக்கிறபடினால்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை சுட்டி காட்டி உங்கள் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எஸ், எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. உண்மை. நீங்க எதை வச்சிருந்தாலும் பிசாசை ஜெயிக்க முடியாது. நாகர்கோயிலேயே பெரிய சேட்டு, ஒரு கோடீஸ்வரன் ஒருத்தவன், அவருடைய லைஃப், அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவி எப்படி தெரியுமா இருப்பாங்க? போய் டீ கொண்டு வா அப்படின்னு அவங்க வீட்டில் யாராவது சொன்னா அந்த மனைவி டீ கொண்டு வருவாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். இன்னாருக்கு குடு அப்படின்னு சொன்னாதான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வியாதி. மைண்ட்ல நீங்க எதை சொல்றீங்களோ அதை அப்படியே செஞ்சிருவாங்க. போய் டீ கொண்டு வானா டீ கொண்டு வந்து அந்த இடத்துல நிற்பாங்க. இவர்கிட்ட குடுன்னா கொடுப்பாங்க, கோவத்துல போடுன்னு சொன்னா போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவருக்கு மேல ஒரு பெரிய, இது வரைக்கும் கழுத்துல ட்ரெஸ் இல்ல, துண்டு தான் போத்திருந்தாங்க. அவர் துண்டை விலக்கி காட்டினாரு. உள்ள போறதுக்கு ஒரு டியூப் போகுது, போனது வெளியில வர்றதுக்கு ஒரு டியூப் போகுது. எல்லாமே டியூப் வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. பிள்ளைகள் 2 பேரும் புத்தி சுவாதனம் இல்லாதவர்கள். அவர் சொல்றாரு, இத்தனை இருந்து எனக்கு என்ன பயன்? நான் பார்க்காத மெடிசன்ஸ் இல்லை, நான் வீட்டுக்கு கூட்டு வராத டாக்டர்ஸ் கிடையாது, நான் செலவு பண்ணாது கிடையாது. ஆனா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இந்த உலகத்தை என்னால ஜெயிக்க முடியல. ஒரு தோத்து போன ஒரு வாழ்க்கை, ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை. உலக பார்வைக்கு வேணால் அவர்கள் பயங்கரமானவர்களாய் இருக்கலாம், உலகத்தின் பார்வைக்கு வேணால் அவர்கள் அற்புதமானவர்களாய் இருக்கலாம், உலகத்தின் பார்வைக்கு வேணால் அவர்கள் கார் பங்களா வசதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கலாம். அதே பார்வை உங்க பக்கம் திரும்பும் பொழுது நீங்கள் உலகத்தின் பார்வைக்கு அற்பமானவர்களாய் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கை, உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் என்னவென்று பிசாசுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. எப்படி படைக்கப்பட்டான் ஆதாம்? தேவ சாயலாகவே படைக்கப்பட்டான். ஆதாமுக்கு அது தெரியல, பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆகவேதான் இருக்கிற ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவனை உந்தி தள்ளுகிறான். இன்னைக்கு எல்லாமே உங்ககிட்ட நீங்க சொன்னா எல்லாம் அடங்கணும். ஆனா உங்களை கேட்க சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட கேளு உனக்கு செய்வார், ஆண்டவர்கிட்ட கேளு உனக்கு செய்வார். நீ சொல்லணும், எல்லாவற்றையும் 2000 வருஷத்துக்கு முன்னால செஞ்சு முடிச்சிட்டாரு, இனி அவர் எனக்காக செய்யறதுக்கு புதுசா இந்த பூமியில ஒண்ணுமே இல்ல, அவர் நாமத்தை வச்சு நான் தாண்டா செய்யணும்னு சொல்லணும். நீங்க சொல்லலையே, கேட்கலையே. அதுதானே காரணம். அதுதானே உன் தோல்விக்கு, உன் கண்ணீருக்கு, உன் பிரச்சனைக்கு, உன் வியாதிக்கு காரணம். அதுதானே. 2000 வருஷத்துக்கு முன்பதாக அல்லவோ அவர் எல்லாவற்றையும் சகலவற்றையும் செய்து முடித்தார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை முன்னறிந்தவர். நம்முடைய பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவரால் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாதா? நான் பிறக்கவே இல்லை, என் பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும் நீங்க கேட்கிறீங்களா? உலக தோற்றத்துக்கு முன்னாலே உங்களை பெயர் சொல்லியே கூப்பிட்டு இருக்கிறாராம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாயின் கருவில எலும்புகள் உருவாகுவதற்கு முன்பதாகவே அதை ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறீங்க. 139 சங்கீதத்துல சொல்றாரு. ஹல்லேலூயா. என் தாயின் வயிற்றுல எலும்பு உருவாகுது பாத்தீங்களா? அது உருவாகும் போதே அதை குறித்து ஜீவ புஸ்தகத்துல நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? எழுதி வைத்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்கள் பிரச்சனையை சரி செய்வதற்கு அவரால் முடியாதா? எல்லாவற்றையும் செய்தார், செய்து சாத்தானை நசுக்கினார். உங்களுக்குள்ள அதை ஜெயிக்கிற ஒரு விசுவாசத்தையும் வைத்தார். இப்ப அவனுக்கு பயம் என்ன தெரியுமா? நீங்க இழந்துட்டேன்னு பிசாசு உங்களை பார்த்து பொய் சொல்லியிருந்தா
அவன் பொய்யன். ஹல்லேலூயா. அவன் பொய்களுக்கு பிதா என்று வேதம் அவனை வர்ணித்து காட்டுகிறது. ஆமென். அப்படிதான் பொய் சொல்றான் ஏதேன் தோட்டத்துல. நீ தேவனை போல மாறுவ. எந்த அவன் நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கும் எந்த ஒரு ட்ரெஸ் போட்டதா அந்த ஏதேன் தோட்டத்துல நாங்க வாசிக்கலையே. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய மகிமை அவர்களை மறைத்திருந்தது. தேவ சாயலாகவே உருவாக்கப்பட்டார்கள். குட்டி தேவர்களைப் போலவே பூமியில் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. தன்னுடைய ஓன் இமேஜையே மனுஷனுக்கு கொடுத்திருந்தார். ஆமென். கொடுத்தாரா இல்லையா? இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அவங்களுடைய ஆண்டவர் திடீர்னு வீட்டுக்குள்ள வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு காரியத்தை சொல்ற, பாம்பை ஆராதிக்கிறாங்க. திடீர்னு பாம்பு வீட்டுக்குள்ள வருது, என்ன பண்ணுவாங்க? ஆராதிப்பாங்களா அலறுவாங்களா? நம்ம தேவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நம்ம அலறுவோமா ஆராதிப்போமா? அதான் ஸ்பெஷல். என்ன தெரியுமா? தன்னுடைய ஓன் இமேஜையும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஒரு விகாரத்தை கொடுத்துட்டு நம்மள ஒரு மாதிரி படைச்சிட்டு அவர் ஒரு மாதிரி இல்ல. நம்ம வீட்டுக்குள்ள வளரும் போது நம்ம அலறி ஓடுவதற்கு தோட்டத்தில் அவர் உலா வந்தாராம். அவர் உலா வரும்பொழுது ஆதாம் அந்த அனுபவங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டுல போய் அந்த அனுபவங்களை அவனோடு சம்பாஷித்தார், பேசினார். பகலின் குளிர்ச்சியான வேளையில அவனோடு என்ன பண்ணினார்? உறவாடினார். அவன் பயந்து ஓடுற அளவுக்கு ஆண்டவர் இல்ல. ஹல்லேலூயா. இருந்தாரா? ஓன் இமேஜ். தான் எப்படி இருக்கிறாரோ அப்படியே மனுஷனை கொடுத்துட்டார். ஆமாவா இல்லையா? எஸ். இன்னைக்கு தெரியல, ஆதாமுக்கு அது தெரியல. அவன் டெய்லி பார்க்கிறான் ஆண்டவரை, டெய்லி ஆண்டவரோட பேசி இருக்கிறான். அவன் உருவான விதம், உருவாக்கப்பட்ட விதம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். ஆனா பார்க்கிற பார்வை சரியில்லையே. இன்னைக்கும் இந்த விசுவாச கூடுகையில வந்திருக்கிற நீங்க, உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏதோ யதார்த்தமாக உங்கள் மத்தியில் நான் வந்து நிக்கலங்க. ஆண்டவர் முன் குறித்தபடியினால், இந்த நாளை பரலோகம் தீர்மானித்தபடியினால் இன்றைக்கு உங்கள் மத்தியில நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென். ஏதோ யதார்த்தமாக பொழுதுபோக்கிற்காக உங்கள் மத்தியில் இன்று நாங்கள் நிற்கவில்லை. ஏன்னா இவங்களை எனக்கு தெரியவே தெரியாது உண்மையாகவே. ஹல்லேலூயா. யதார்த்தமாக தான் தெரியும். என்ன பிரதர்? இது பரலோகம் முன் குறித்த நாள். உங்களை கொண்டு தேசத்தை அசைக்க போகிற நாள். வரப்போகிற நாட்களில் எழுப்புதலை தேசத்துக்கு சுமந்து சென்று எழும்பி பிரகாசி என்ற இந்த ஊழியத்துல இருந்து உங்க மூலமாய் கர்த்தர் பிரகாசிக்கிற ஒரு வருடத்துக்குள்ள நீங்க கடந்து போக போறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற பயங்கரத்தை பார்த்து பயப்படாதீங்க. உங்களை சுற்றி எழும்பி இருக்கிற அலைகளை பார்த்து மிரண்டு போகாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அமிழ்ந்து போகாதிருங்கள். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் பெரியது. இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கையை தட்டி சொல்லு பார்க்கலாம். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம். நான் சொல்லுவேன், நீங்க உடனே என்ன சொன்னோம் சொல்லுவீங்களா? உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம். ஆமா. உங்களுக்குள்ள யார் விசுவாசம் இருக்கு? யார் விசுவாசம் இருக்கு? இயேசுவை பற்றியதான விசுவாசம், அவர் மேல் உள்ளதான நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. அவர் ஒரு பெரிய வெயிட்டா நமக்குள்ள இருக்கிறார், ஒரு பேஸா இருக்கிறார். அதனாலதான் கொலோசியருக்கு பவுல் எழுதும் போது இப்படியே எழுதுறார், நீங்க ஏன்பா பயந்துட்டு இருக்கிறீங்க? நீங்க எதுக்கு பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறீங்க? உங்களுக்குள்ள ஒரு ரகசியத்தை சொல்றேன். மகிமையான நம்பிக்கை உங்களுக்குள்ள அவர் வைத்திருக்கிறார். இது ரகசியம் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, பிசாசும் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறான். வாசிச்சு பாருங்க. தேவனுடைய சாயலாகவே இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையானவர், கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷத்தின் ஒளி தேவனுடைய சாயலாகவே இருக்கிற அந்த ஒளி, தேவனுடைய சாயலாகவே அத்தனை அதிகாரத்துக்கும் சொந்தக்காரராய் இருக்கிற அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு தெரியாதபடி. யாருக்கு தெரியாதபடி? அவிசுவாசிகளுக்கு தெரியாது. அவங்க மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு விட்டது. அதுக்கு யூஸ் பண்ற ஒரே யுக்தி, ஒரே வழி, சாத்தான் பயன்படுத்துகிற ஒரே கருவி, அவனால புயலை தான் எழுப்ப முடியும், அலையை தான் எழுப்ப முடியும். இந்த ஒரு இடத்துல மட்டுமா கடல்ல புயலை அலையை எழுப்புனா? பேதுரு கடல்ல நடக்கும் போது எதுதான் எழுப்புனா?
சொல்லுங்க. மத்தேயு 14வது அதிகாரத்துல இருக்குதா இல்லையா? 27வது வசனத்துல பேதுரு கடல்ல நடந்து போகும்போது என்ன பண்ணா? அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த என்ன சொல்றது, குண்டான் சட்டியில குதிரை ஓட்டுற கதை தான். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? 2000 வருஷம் ஆகுது. 2000 வருஷமா அவன் தலையை நசுக்கி 2000 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னைக்கும் பாருங்க, பிசாசு வருதுன்னா அந்த பிசாசுக்கு இன்னைக்கும் சினிமா ஆகட்டும் எதுவாகட்டும் பிசாசுக்கு கொடுக்குற சவுண்ட் என்ன தெரியுமா? கொலுசு சத்தம் தான். சல் 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 சல். இதை பார்த்துதான் இன்னைக்கு எல்லாம் பயந்துட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இது ஒரே ஸ்டைல் தான். ஆமாவா இல்லையாங்க? ஆமா. பிசாசு வருதுனாலே முதல்ல என்ன சவுண்டு தானே வரணும்னு நம்ம மைண்ட்ல செட் பண்ணிருக்கிறோம். கொலுசு சவுண்டு தான். ஹல்லேலூயா. 2000 வருஷமா இதை வச்சுதான் காலத்தை அவனும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். இதே மாதிரிதான் கடல்ல அவனுக்கு என்னதான் வேலை? யாராவது விசுவாசிச்சா உடனே புயல் அலை, புயல் அலை, புயல் அலை, புயல் அலை. ஆனா நம் தேவனை புது பாட்டினால் அவரை துதிங்கன்னு வசனம் இருக்கு. ஹல்லேலூயா. புதுசு புதுசா மியூசிக்கு சொந்தக்காரரே அவர் தான். ஹல்லேலூயா. புதுசு புதுசா பாடி ஆராதிக்கிறதுக்கு தகுதியானவரே அவர் தான். அவர் இருக்கிறவராக தான் இருக்கிறார். ஆனா பழசையே ரீவைண்ட் பண்றவர் இல்ல. ஹல்லேலூயா. தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி உன்னையே செய்துகிட்டு இருக்கிறவர் அல்ல. புதிது புதிதா இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாஸ்டர் அருமையா சொன்னாங்க, மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மேல இருக்கிற நம்பிக்கை நமக்குள்ள பிரவேசிச்சிருச்சுன்னா அவங்க சொன்ன மாதிரியா ராஜா முன்னால போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் சமூகம் முன்னால போய்கிட்டே இருக்கும். தடைகளை தகர்ப்பவர் நம் முன்னே போகிறார். ஓசன்னா பாடி தாண்டி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. மதுரை பார்த்து சோர்ந்து போக மாட்டீங்க. பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போக மாட்டீங்க. உலக பிரகாரமான காரியத்தை சிந்தித்து சிந்தித்து அதற்கு முதலிடம் கொடுத்தே சோர்ந்து போய் ஏமாந்து போய் நீங்க நிக்க மாட்டீங்க. இன்னைக்கு உங்களை பிசாசு பயன்படுத்துற யுக்தி ஒரு பெரிதான யுக்தி என்னவென்றால், இந்த உலகத்துக்காகவே உங்களை திருப்ப பாக்குகிறார். அதற்காக தான் குடியும் இல்ல கூடும் இல்லைன்னு ஒண்ணு நீயும் வேணாம் உன் உறவும் வேணாம்னு போயிட்டான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவரோட ஒரு உறவே எனக்கு வேண்டாம். அவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு? இந்த உலகத்துல உங்களுக்கு எதையும் தரமாட்டேன்னு அவர் சொல்லல. முதலாவது நீ தேடுறது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்ப எல்லாத்தையும் நான் கூட கொடுப்பேன்னு தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒன்னு கூட குறைச்சு கொடுத்துட மாட்டேன். ஒன்னு கூட பொல்லாத தகப்பன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவன் கூட முட்டையை கேட்டா என்ன தர மாட்டான்? பாம்பையோ தேலையோ என்ன பண்ண மாட்டான்? தர மாட்டான். அப்பத்தை கேட்டா கல்லை தூக்கி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நான் கொடுப்பனான்னு உங்களை பார்த்து கெஞ்சி கேட்கறத போல கேட்கிறாரு இல்லையா? அவர் என்ன கேட்கிறாரு? நான் கொடுப்பனா மக்களே, நான் கொடுப்பனா? நான் கொடுக்க மாட்டேனே. ஆனா எங்க போச்சு உங்க விசுவாசம்? எங்க போச்சு? நீங்க தேடிக்கிட்டு இருக்கலாம் இந்த உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவைகளை. நான் நினைச்சு தூத்துக்குடியில ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அந்த பாஸ்டர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். வந்து மெயின் ரோட்ல 4 சென்ட் இடம், யாருக்குமே விஷயம் தெரியாது. சீக்கிரமா என்னோட வாங்க, அட்வான்ஸ் கொடுத்து இடத்த நான் உங்க பேருக்கு மாத்தி தரேன் அப்படின்னா, இவருக்கும் பாஸ்டருக்கு மெயின் ரோட்ல சர்ச்சை கட்டினா நல்லது தானே அப்படின்ட்டு கிளம்பி வேக வேகமா போயிருக்கிறார். போனா இவர் இடத்தையே காட்டி அந்த இடத்தையே விலைக்கு வேலை பேசியிருக்கிறான். இவருக்கு நெஞ்சு அடைச்சு தூக்கி வாரி போட்டு என்னுடைய இடத்தையே விலை பேசுறானே, என்னவா இருக்கும்? ஒருவேளை இதே போல டூப்ளிகேட் என்ன இருக்கு யார்த்தையாவது இருக்குமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் சமாதானத்தை இழந்துட்டார். உடனே ஜெபம், உபாச ஜெபத்தை அறிவித்து விட்டார் சபையில். ஹல்லேலூயா. இடம் பறிபோயிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நினைச்சிட்டு இருக்கிறீங்க வீட்டுக்குள்ள பத்திரமா 4 சென்ட்டை வாங்கி என் பிள்ளைக்காக பூட்டி வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அதே பேர்ல பத்திரம் அடிக்கிறதுக்கு நீங்க உலகத்துல நிறைய பேர் இருக்கிறான். காப்பாத்திரும் நினைக்கிறீங்களா? 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து. சென்னை மணலி மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிறோம். மணலி மீட்டிங்ல நாங்க எங்களை தங்க வச்சிருந்த இடத்துல ஆப்போசிட்ல ஒரு பெரிய கிரவுண்டு, அந்த 100 ஏக்கர் நிலம், பெரிய நிலம். அந்த ஓனர் போன வாரம் தான் தற்கொலை பண்ணி செத்துட்டாருன்னு சொன்ன செய்தி வந்தது எங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டோம். ஒன்றும் இல்லை, இந்த ஏரியா இவருடைய சொத்து எல்லாம் இதை வேற ஒருத்தவங்க பேருக்கு பட்டா போட்டு வித்துட்டாங்க, செத்துட்டாரு, குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்ட்டாங்க. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? உலகம், நீங்க தேடுற உலகம், நீங்க ஏமாந்து காணல் நீரை போல. ஆண்டவர் சொன்னாரு, தாகத்தை தீர்க்கிற கண்மலை நான் இருக்கிறேன், என்னிடத்துல வந்து ஜீவ தண்ணீர் என்ன பண்ணுங்க பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாரு. பிசாசு என்னதான் பண்றான்? தண்ணியை தான் காட்டுறான். ஆனா என்ன தண்ணி தெரியுமா? காணல் நீர்.
அல்லேலூயா. வா 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 வா. அப்படியே தூரத்துல பார்க்கிறதுக்கு நீர் போலயே தெரியும். நீங்களும் தாகத்தை தணித்துக் கொள்ளலாம். இனிமே தாகமே எடுக்காது. என் தாகம் அடங்கிவிடும். இந்த சம்பாதித்து விட்டா, என் பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சுட்டா, என் சந்ததிக்கு இதை செஞ்சுட்டா, இனி ஒண்ணுமே இல்லை, இனி கவலையே இல்லை, அப்படி என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு அதை காட்டிதான் உங்களை இழுத்து கொண்டிருக்கிறான். நம்மளும் தாகம் உள்ள அந்த என்னது காணல் நீரை தேடி ஆணு ஓடி 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 கடைசியில ஒண்ணும் இல்லாம நாக்கு தொங்க போடுறதுதான் மிச்சம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட வா, உன்னை ஓடலாம் வைக்கல, ஒரு ஜீவ தண்ணீரா நான் இருக்கிறேன். நீ என்ன குடிச்சினா உனக்கு இனிமே தாகமே எடுக்காதுன்னார். ஹல்லேலூயா. இந்த சத்திய வார்த்தைகள் உண்மை அல்லவா? இதை புரிந்து கொள்ளாததினால் தானே, இதை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்காததினால் தானே, இதை சொல்ல வேண்டிய விதத்தில் ஜனங்கள் மத்தியில சொல்லாததினால் தானே இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில வேதனை, கவலை, கண்ணீர், கஷ்டம் பெருகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஜனங்கள் புயலிலும் அலையிலும் சிக்கி மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். ஐயரே ஐயரே என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு கூட இருந்த பொழுது இயேசுவையே தட்டி எழுப்பி ஐயரே அழிகிறோம் என்று சொன்னார்கள். இயேசுவை பற்றி சொல்லுகிற நம்ம இருக்கிற இந்த காலத்துல சொல்லுவானா மாட்டானா? சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இயேசு அற்புதத்தை செய்து எல்லாவற்றையும் காட்டி கூடவே கூட்டிட்டு என்ன பண்றாரு? அவரும் கூடவே இருக்கிறார். அந்த காலத்திலே அவங்க எல்லாம் எழும்பி ஐயரே மடிந்து போகிறோம்னு வீட்டு கதவை தட்டுனா, இன்னைக்கு பாஸ்டர் வீட்டு கதவை தட்ட மாட்டானா? தட்டுவானா? சொல்லுங்க. தட்டதான் செய்வான். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் தான் அதை அதட்ட வேண்டும். எழும்புகிற அவிசுவாசத்தை அதட்ட வேண்டும். உன் புள்ள வாழ்க்கை போச்சுன்னு பிசாசு சொல்லும் பொழுது அதை அதட்டி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ ஏமாந்து போய்விட்டாய். நீ அவன் சொன்ன பொய்யை நம்பி விட்டதினால்தான் உன் பிள்ளை நீ உருப்படாது. அவன் சொன்ன வார்த்தையை நம்பினதுனாலதான் உன் வாழ்க்கை நீ முன்னேறாது. அவன் சொன்னதை நம்பினதுனாலதான் உன் விசுவாசத்தை இழந்து போன. நீ சொல்லிருக்கணும், நோ, யார் சொன்னது? என் புள்ளதான் ஊழியக்காரனா வந்து நிக்க போறான். ஹல்லேலூயா. எங்க அம்மா சொன்னாங்க அப்படி. ஹல்லேலூயா. நான் எங்க பரம்பரையா நாங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. குன்றக்குடி பகுதியில முருகானந்த சுவாமி அவர்களுடைய ஒரு பேரன் தான் நான். அங்க நல்ல ஒரு ஜமீன் குடும்பத்துல நல்ல எங்க வீட்டுக்கு கதவை 7-8 கதவு. ஹல்லேலூயா. அரண்மனையை போல வீடு, நடுவுல நீச்சல் குளம், சுத்தி தோட்டம் துறவு, எல்லா ஏக்கர் கணக்கில் நிலம். எல்லாம் நாங்க கடையில போய் வாங்கணும்னாக்க சர்க்கரையும் உப்பும் தான் கடையில வாங்க வேண்டியது இருக்கும். மத்த எல்லாம் விளைஞ்சே வந்துடும். ஹல்லேலூயா. சீரகத்துல இருந்து சோம்பு வரைக்கும் விளைய வச்சாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் வயல்ல நிலஞ்சி எல்லாம் வேலைக்காரங்க கூலிக்காரங்க கொண்டு வந்து கிடங்கா சேர்த்து வச்சிருவாங்க. ஆமென். அநேக குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பத்தில இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர்ல ஒரு சர்ச்சு கிடையாது. நான் சொல்றது 30-40 வருஷத்துக்கு முன்னால அங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா உங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த காலகட்டத்துல அந்த ஊர்ல ஒரு சர்ச்சு கிடையாது. முருகன் கோயில்ல காவடி தூக்கத்துல ஃபேமஸான ஊரு பிள்ளையார்பட்டிக்கு அடுத்தது குன்றக்குடி என்ற பகுதி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊர்ல இருந்துதான் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. அப்ப கேள்வி வச்சாங்க எங்க வீட்டுல. எங்க தாத்தா கூப்பிட்டு சொன்னார், எத்தனை சொத்து வேணுமா இயேசு வேணுமான்னு கேட்டார். எங்க அப்பா சொன்னார், இயேசு போதுன்னு சொன்னார். அடிச்சு விரட்டி விட்டாங்க. பெத்த பிள்ளைய அந்த நாட்கள்லாம் ரொம்ப வைராக்கியம் உள்ள ஆட்கள். பெத்த பிள்ளையா இருந்தாலும் வேண்டாம், சமுதாயத்துக்கு இலக்கு, நம்முடைய பரம்பரைக்கு ஒரு அவமான சின்னம் இவன் என்று சொல்லி விரட்டி விட்டாங்க. பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல இருக்கிற கடலூர் என்கிற பகுதியில் எங்க அப்பா வந்தார். அவ்வளவு ராஜ மரியாதையோடு வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கு பிழைப்பிற்கு வழி இல்லாமல் ரோட்ல நின்று கொண்டிருக்கும் போது அங்கு இந்த மாதிரி கூடியிருந்த சபை மக்கள் மத்தியில போய் நான் இப்படி வந்திருக்கிறேன் என்று அவர்கள் சொன்ன பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அங்க இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஒரு டீ கடை வைக்க உதவி செஞ்சாங்க. தள்ளு வண்டியில டீ கடை வச்சு எங்களெல்லாம் படிக்க வச்சார். ஹல்லேலூயா. ரோட்ல பானிபூரி வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, தள்ளு வண்டியில வச்சு, அந்த மாதிரி தள்ளு வண்டியில டீ கடை வச்சுதான் எங்க அப்பா எங்களெல்லாம் படிக்க வச்சார். தள்ளு வண்டி ஒரு ஸ்டாலா மாறிச்சு. அந்த கடையில இருந்து தான் வர வருமானத்தை வைத்துதான் எங்களை படிக்க வைத்தார். எங்களை முதல் நாள் ஸ்கூல்ல போகும்பொழுது நல்ல ஸ்கூல்ல தான் கஷ்டப்பட்டாலும் படிக்க வச்சார். அப்ப எல்லாரையும் லைனா எழுப்பி முதல் நாள் ஸ்கூலுக்கு போனவொடனே பிள்ளைங்களை பார்த்து என்ன கேட்பாங்க, உன் பேர் என்ன, நீ எங்க இருந்து வர, உங்க அப்பா என்ன வேலை செய்யறார் சொல்லிட்டு உட்காரணும் எல்லாம். ஹல்லேலூயா. இப்படி சொல்லிட்டு எழும்பும் போது நான் என்னுடைய வரிசையில் வரும்போது எழும்புவேன். என் பேரு என் ஊரை சொல்லி எங்க அப்பா டீ கடை வச்சிருக்காருன்னு எல்லாம் சிரிப்பான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய அவமானம் எனக்கு. டீ கடைக்கார பையன் வரானா, டீ கடைக்கார பையன் வரான், என்ன பட்ட பெயர். இதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்க பாட்டி அடிக்கடி எங்களை பார்க்க வந்து பேர பிள்ளைகளையாவது எப்படியாவது இழுத்து விடலாம் என்று சொல்லி எங்களை பார்க்க வருவாங்க.
அப்ப வரும்போதெல்லாம் எங்க பாட்டி நயவஞ்சகமா எங்களுக்கு விஷத்தை ஊட்டுறது போல, உனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, அது இருக்கு, உன் அப்பன் பைத்தியம் முடிச்சு இப்படி வந்துட்டான், நீங்களாவது வந்து உங்க தாத்தன் சொத்தை அனுபவிங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விஷத்தை ஊட்டி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா எங்களை அடிப்பார், எங்களை உதைப்பார். அதற்கு அடி உதைக்கு பயந்துகிட்டு, உண்மையா இயேசுவை நேசிச்சு இல்ல, அடி உதைக்கு பயந்துகிட்டு எங்க பாட்டிக்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம், அதெல்லாம் நாங்க வரமாட்டோம் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம். ஹல்லேலூயா. பயங்கர ஸ்ட்ரிக்ட். காலையில 9 மணிக்கு சர்ச்சுனா 9 மணிக்கு உள்ள இருக்கணும், இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்துறாரு. ஆனா உள்ளத்துல உள்ளான நேசமோ எதுவும் கிடையாது. எங்க அப்பாவுக்கு பயந்து கொண்டு குறிப்பிட்ட நாட்கள் வளர்ந்தோம். நாங்கள் வாலிப வயதை அடைந்தோம். அவ்வளவுதான். அவுத்து விட்டுச்சான் கழுதை, எடுத்து விட்டுச்சான் ஓட்டன்றத போல நாங்கள் எங்க அப்பா தோளுக்கு மேல வளர்ந்த உடனே தான் தெரிஞ்சது எங்க அப்பாவுக்கு நாங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் என்று. ஹல்லேலூயா. அப்பா அம்மாவே அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஹல்லேலூயா. ஏதாவது பேசினா அப்பாவுக்கே அடி, மதம் மாத்துகிறேன்னு கேஸ் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன் நானே சொன்னேன். ஹல்லேலூயா. எங்க அப்பாவை பார்த்து சொன்னேன். ஓடு கண்ணீர் வடித்து கொண்டு மூலையில போய் உட்கார்ந்து அழுத. சினிமா துறைக்கு போய் சினிமா துறையில சாதிச்சோன்னு ஒரு வெறித்தனத்தோட சென்னைக்கு கிளம்பி போனேன். டிப்ளமோ படிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு 3rd இயர் EEE எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருந்தேன். அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு சினிமா துறையில சாதித்து எங்க அப்பா இழந்த பொண்ணு பொருள் பணம் எல்லாவற்றையும் மீட்டு தருவேன் அப்படின்னு வெறித்தனத்தோட உள்ள போனேன். போன உடனே முதல்ல அவன் சொன்ன வார்த்தை, அவன் அங்க கூட வந்தவன் ஒருவர் சொன்னான், உன்னை போல 1000 பேர் இங்க வரான், அதுல 100 பேர் தற்கொலை பண்ணி செத்து போறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் கொடுத்ததை யூஸ் பண்ணிக்குவான், அவனை யூஸ் பண்ண மாட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க சினிமா துறையில அப்படியே வசனங்களை பேசுறாங்க, வீர வசனங்களை பேசுறாங்க, அதை செய்யறாங்க இதை செய்யறாங்க, உண்மை நம்புறீங்க. அதையெல்லாம் எவனோ ஒருத்தனுடைய உழைப்பை திருடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மை, தைரியமா பேச முடியும். ஹல்லேலூயா. அது உள்ள இருக்கிற அத்தனையும் பார்த்துட்டு வந்ததுனால, ஏதோ கேள்விப்பட்டதுனால நான் பேசல. ஹல்லேலூயா. அதனால வாழ்க்கை இழந்தவர்கள் அதிகம் எனக்கு என்ன சொன்னாங்க, ஓன்னு அழுது செத்து போயினுடைய வாழ்க்கை வேண்டாம், அப்பாவையும் பகைச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வந்தாச்சு, இனி செத்துடலாம், இனி வாழ்க்கை வேண்டான்னு சொன்ன என்ன வச்சுதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒளியை ஏற்றி கொண்டிருக்கிறார்னா இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு வார்த்தை என் இருதயத்தை உடைக்க ஆரம்பிச்சது. நான் சாக போற அந்த சூழ்நிலையில அதுக்கப்புறம் யார் என்ன நேசிக்கிறதுன்னு திரும்பி பார்த்தேன். இயேசு சொன்னார், நான் தான் உன்னை நேசிக்கிறேன், நீ எனக்கு தேவைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் BCA முடிச்சேன். சென்னையில படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒருத்தவங்களை உதவி பண்றதுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தார். அவங்களே உதவி பண்ணி என்னை படிக்க வச்சாங்க. அவங்களே சிங்கப்பூருக்கு என்னை கூப்பிட்டாங்க. சிங்கப்பூர்ல நல்ல வேலைக்கு போனேன். 5 வருஷம் சிங்கப்பூர்ல குடும்பத்துக்காக, கடனுக்காக, பிரச்சனைக்காக உழைச்சேன். எல்லாம் செட்டில் ஆன உடனே இன்னொரு புது பிரச்சனை கிளம்பிச்சு. அது போலதான் ஓரத்துல ஒரு மூலையில சேர்ல உட்காந்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து மீட்டிங் நடத்தி இருந்தாரு. யாருக்கும் தெரியாதுன்னு மூலையில உட்கார்ந்து இருந்தவன ஸ்டேஜ்ல இருந்து பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாரு. ஹல்லேலூயா. டேய் சுரேஷ், கமான் கமான், உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு, இனிமே இந்த தேசத்துல நீ இருக்க கூடாதுன்னு போயிட்டார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னால உட்கார்ந்து இருக்க முடியல, என்னால இந்த தேசத்துல இருக்க முடியல. என் தலைமையில் விழுந்த அழைப்பு என்னை இருக்க விடல. ஆண்டவர் என்னை இழுத்து கொண்டு வந்தார். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. கிறிஸ்தவ சமுதாயத்திலே எத்தனை எதிர்ப்புகளை சந்தித்தோம் தெரியுமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு சில காரியங்கள்லாம் உலகத்துல நடக்குதுன்னு பயப்படுறீங்க. அது பயப்படுறதுக்கு இல்ல, நன்மைக்கு தான். தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர். ஏன்னா கிறிஸ்தவ சமுதாயத்துல தான் அத்தனை அரசியலும் நடக்குது. ஹல்லேலூயா. இதெல்லாம் சீர்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். உள்ள ஒரு ஒன்னஸ் இல்ல, ஒரு ஒற்றுமை இல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் இல்ல. அடிக்கடி நான் ஒரு காரியத்தை சொல்றது இருக்கு, என்ன தெரியுமா? ஒருத்தவன் பல காரியத்தை செய்யறதுக்காக இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அழைக்கப்படல. நம்ம பல பேர் சேர்ந்து ஒரே ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த எண்ணத்தை மறந்து போய்விட்டார்கள் இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தினர். அதனால எனக்கு பின்ன என் புள்ள, என் குட்டி, அது இது சொத்து, தனக்குன்னு ஒரு ராஜ்யம், தனக்குன்னு ஒரு மேன்மை, தனக்குன்னு ஒரு இதை கட்டி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு பாடல்கள் எழுதுற டேலண்ட் சின்ன பிள்ளையில இருந்தே இருந்தது. சின்ன வயசுல இருந்து எதை பார்த்தாலும் பாடலா, கவிதையா எழுதிடுவேன். ஆனா அது டேலண்ட் இல்ல, கிருபைன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவரை பற்றி பாட்டு எழுதி 7 வருஷங்களா நான் வைத்திருந்தேன், காத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஃபாதர் பெக்மன்ஸ் அவங்க தான் என் தலையில கையை வச்சு, இதை நீ தடுத்தினா உனக்கு சாபம், நீ வெளியில விட்டுருந்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அந்த சிடியை ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கையில அங்க இருக்குது சிடி. ஹல்லேலூயா. இவரே என் நேசர் என்கிற சிடி மியூசிக் மைண்ட்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் ஆண்டவரை பாட ஆரம்பிச்சோம், உயர்த்த ஆரம்பிச்சோம்.
அவரை உயர்த்த 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 எங்களை உயர்த்துங்கள் என்று நாங்கள் கேட்காதபடி அவரே உயர்த்தி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறது மகிமையான நம்பிக்கை அல்லவா? ஆமென். உங்களுக்குள் இருக்கிறது மகிமையான நம்பிக்கை அல்லவா? சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறது மகிமையான நம்பிக்கையா இல்லையா? எதுக்காக உங்களுக்கு இத்தனை போராட்டம்? எதுக்காக உங்க வாழ்க்கைக்கு முன்னால இத்தனை புயல் அலை? எதற்காக உங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாக இத்தனை போராட்டங்கள்? எதற்காக? உங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கையை பறிக்கும்படியாகவே, உங்கள் பணத்தை பறிக்கும்படியாக அல்ல. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. உங்க பணத்தை பறிக்கிறதுனால 5 பைசாவுக்கு அவனுக்கு புண்ணியம் கிடையாது. நீங்க உங்க கையில எத்தனை கோடியை கொடுத்தாலும் பிசாசுக்கு நல்லா தெரியும், அவனை ஜெயிக்க முடியாது. அதை வச்சே உங்களை என்ன பண்ணிடுவான்? வஞ்சித்து இழுத்து கொண்டு போயிடுவான். ஐஸ்வர்ய மயக்கத்தை வச்சே என்ன பண்ணுவான்? தன்னுடைய ராஜ்யத்துக்கு பாதாளத்துக்கு இழுத்து கொண்டு போக முடியும். எவ்வளவு பதவி பட்டங்களை கொடுத்து உங்களை உயர்த்தினாலும் அந்த பெருமையை வச்சே உங்களை பாதாளத்துக்கு நேரம் என்ன பண்ணிடுவான்? ஈஸியா கொண்டு போயிடுவான். ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னு விரும்புறான். என்ன தெரியுமா? என்ன ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணு உனக்குள்ள இருக்கு, அது வரக்கூடாது. என்னது? விசுவாசம். நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்க போகுது. உலகத்தை ஜெயிக்க போகுது. இப்ப நீங்க ஆண்டவரை பின்பற்றி வரேன்னு சொல்லி பாடினீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், இந்த தாட்டு முதல்ல உங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எனக்கு குழியும் இல்லை, எனக்கு குடும்பமும் இல்லை, குட்டியும் இல்லைன்ட்டார். ஹல்லேலூயா. நீங்க தான் என் பிள்ளைங்கன்ட்டார். ஹல்லேலூயா. அவன் அப்பயாவது அவன் யோசிக்க வேணாம், குழியும் இல்லை கூடும் இல்லைன்றாரு. இவரை சுத்தி தாண்டா அவ்வளவு கூட்டமும் வருதுன்னு யோசிச்சிருக்கணுமா வேணாமா? யோசிச்சிருக்கணுமா வேணாமா? யோசிக்கல. அவன் மைண்ட்ல இருந்ததெல்லாம் என்ன? வீடு, பணம், பங்களா, ஆஸ்தி, சொத்து, உலக பிரகாரமான காரியம், உலக பிரகாரமான மயக்கம், ஐஸ்வர்ய மயக்கம். இதுதான் அவன் சிந்தனையில இருந்தது. இயேசுவை பின்பற்ற முடியல. அவன் தாட்டு என்ன? இயேசுவை பின்பற்றினா எல்லாம் கூடும், இதெல்லாம் பெருகும், இதெல்லாம் எல்லாம் நடக்கும், எல்லாம் எதையும் நம்ம இழக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், பொன்னியும் பொருளையும் நீ இழந்தாக்க ஆண்டவர் இழக்கவில்லை என்றுதான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காரணம், உள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை இழக்கிறனா எதையுமே நீ இழக்கல. ஹல்லேலூயா. இல்ல அப்பா அந்த இளையகுமாரனை பார்த்து வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே, ஏண்டா எத்தனையோ சொத்தை பிரிச்சுட்டு போனேன், எல்லாத்தையும் சரி பாதியா பிரிச்சு கொடுத்தேன், எதையாவது மிச்சம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரா? சரி, எதையுமே மிச்சம் வச்சிருக்கல. பரம்பரை பரம்பரையா உங்க அம்மா போட்ட அந்த செயின், பரம்பரை செயின், அதையாவது வச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்டாரா? உங்க அப்பா போட்டு, உங்க தாத்தா, உங்க கொள்ளு தாத்தா, அதுக்கப்புறம் நான் போட்டு என்னுடைய கையில இருந்து அந்த மோதிரத்தை உனக்கு போட்டுனே, பரம்பரை மோதிரம், அதையாவது வச்சிருக்கியாடா கேட்டாரா? கேட்டாரா இல்லையாங்க? கேட்கல. ஒரு நேசர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறவர், நம்மை நேசிக்கிறவர் என்பதை மறந்து போகாதிருங்கள். உங்களுக்குள் அவர் வைத்திருக்கிறது பெருசு. ஆகவேதான் அவர் பெரியவர் என்று பாடுங்கள். அவரை உயர்த்தி கொண்டே இருங்கள். அவரை உயர்த்த 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 உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். கீழே போகவே போகாது, போகவே போகாது. நல்ல மைண்ட்ல வச்சீங்க. பிரச்சனை தான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வழி. பிரச்சனை எழுப்புனா எல்லாம் பயந்துருவாங்கன்னு அவன் நினைக்கிறான். அவன் 2000 வருஷமா குண்டாச்சட்டியில தான் அவனால குதிரை ஓட்ட முடியும். புயலையும் அலையும் தான் எழுப்ப முடியும். கொலுசு சத்தத்தை தான் அவனால என்ன பண்ண முடியும்? கொலுசு சத்தம் கேட்டா நீங்க சிரிக்கணும். இனிமே என்ன பண்ணணும்? சிரிப்பீங்களா? ஹல்லேலூயா. டேய், கொஞ்சம் மியூசிக்கை மாத்திட்டாவது வாடா அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஏதோ சீரியஸா உங்களை கொண்டு போக கூடாதுன்றதுக்காக ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்குள் ஒரு காரியத்தை ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வைக்க விரும்புகிறார். உங்களை தாயை போல தேற்றுகிறவர் என்று வேதம் அவரை வர்ணித்து காட்டுகிறது. இன்றைக்கு ஒரு தாயை போல உங்களை தேற்றினாரா இல்லையா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு அம்மா சொல்லி கொடுக்கறது போல, ஒரு அப்பா வச்சு சொல்லி கொடுக்கறது போல ஏதோ ஒரு பிரசங்கத்தை அவர் பண்ணவில்லை. ஒரு தாயும் தகப்பனும் உங்களை தேற்றுவதை போல இன்றைக்கு மார்போடு அனைத்து உங்களை உங்கள் நேசர் தேற்றவில்லையோ? பதினாயிரங்களில் சிறந்தவர் இவரே, இவரே எல்லாவற்றையும் விட பெரியவர் இவரே, இவரே 16